நான் நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். முதல்ல நம்ம வண்டி வைகை பல்லவன் மாதிரி போச்சு, அப்புறம் சதாப்தி மாதிரி இருந்தது, இப்போ வந்தே பாரத் மாதிரி ஆரம்பித்தா அது பாட்டுக்கு போகும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்தே பாரத்து தான், ஒன்றும் பண்ண முடியாது. அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சில பேருக்கு. அதனால் அது பாட்டுக்கு மின்னல் வேகத்தில் போகும். இடையில யாராவது வீட்டுக்கு போகணும்னு நினச்சா நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். தனித்தனியாக போகணும், 2 பேராக போகணும். 5 பேராக போய் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி பண்ணக்கூடாது. அதுலேயும் சில சிவன் அடியார்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, லேடிஸு. வரும்போது தனியாக வந்து போகும்போது பக்கத்தில் இருக்க 10 பேரையும் கிளப்பிடுறது. வாடி, இவன் வாயவே மூட மாட்டான், இவனுக்கு வேறு ஊரில் இன்றைக்கி கூட்டம் இல்லை, நம்ம தான் கிடச்சோமா வா அப்படின்னு கிளப்பி கொண்டு போயிடுவாங்க. நம்பிக்கையோடு உட்காருங்க. அன்புக்குரியவர்களே, வானாகி மண்ணாகி வடியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மைமாய் என்மைமாய் கோணாகி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே. அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ கடஞ்சிய திருக்கை என்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை விநாயகா சரணம் சரணம் சரணம். சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன். இரு விழிகள் திறந்து விடும் பரணி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன். பொறுமனமே பொறு, அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போயொடியும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பரணி ஆண்டவனே, பொறுமைக்கும் எல்லை உண்டு, ஒருபதிலும் கூறாமல் அரியணக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய. இந்த ராஜேந்திரன் சார், குணா சார், நீங்கள் இப்படி வந்துருங்க, உங்களை உள்ள சாமி பார்க்க கூட்டிகிட்டு போவாங்க. அந்த அவங்க 2 பேர் ராமநாதபுரத்துலேருந்து இந்த நிகழ்ச்சி கேட்க வந்திருக்காங்க. ஒரு கைத்தட்டு கொடுங்க. நம்ம உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வாங்க. சொந்த செலவில் ஆன்மீக கூட்டம் வந்திருக்கு. அவன் பிக் பாஸே வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை விட்டுட்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கே ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். ஐயா உள்ளே அழைச்சிட்டு போய் அவங்கள கோவில் சாமி கும்பிட்டு அங்கேயே சௌரியமாக இருந்துடாதீங்க, வந்துருங்க கூட்டம் கேட்க. ஒருபதிலும் கூறாமல் அரியணக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய, ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன் வழிகாட்டு முய்யா, உறவினருக்கு ஒருவரில்லை ஓடிவா குழந்தை வேளா, ஓடி வந்து உன்பாதம் தொழுவேனே முருகா சரணம் சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். பொதுவாக நம்மெல்லாம் முடியலன்னா எங்கே போவோம்? டாக்டர் வீட்டுக்கு போவோம். நான் டாக்டர் வீட்டுக்கு போகிறதில்ல, ஏன்னா அங்கே போய் நமக்கு முடியாமல் வந்துடுது. போனோன்னு டாக்டர் சொல்கிறாரு மூச்சை இழுத்து விடுங்கங்கிறாரு. நான் அப்புறம் அவர்கிட்ட சொல்கிறேன் கைத்தாங்களா விட்டுறக்கூடாதுன்னு தான் டாக்டர் உங்கள்கிட்ட நல்லா தான் வடிவேல் பாணியில் நல்லா தானேயா போயிட்டு இருந்துச்சு. உனக்கு பாராட்டி துண்டு போட்டு எனக்கும் அவனுக்கும் ஒரு பந்தம் இருக்குது, அது என்னங்கிறத அப்புறம் சொல்கிறேன். நான் அவன் இவன்னு பொது வாழ்க்கையில் மேடையில் யாரையுமே சொன்னதில்லை. ஏன் அவனை சொல்கிறேன்னா எனக்கும் அவனுக்கு என்ன பந்தம்ங்கிறத பின்னாடி சொல்கிறேன். உட்கார்றா ராஜா. அவன் ட்ரவுசர் போடாத காலம், நான் ட்ரவுசர் போட்டு இருந்த காலம், 2 பேருமே இன்றைக்கி வளர்ந்துருக்கோம்னா அது காரணேஸ்வரர் போட்ட பிச்சை. எங்கள் ஐயா மஞ்சள் சட்டை போட்டு மைனர் மாதிரி இருக்குது, எங்கள் ஐயாவுக்கு தெரியும். அதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். கேட்டேன் நாகராஜ் சார்கிட்ட எவ்வளவு நேரம் பேசலான்னு. அதுக்காக உன்னை கூப்பிடலை, அதுக்கு தான் தனி பேச்சுன்னு போட்டிருக்கேன். நீ எவ்வளவு நேரம் வேணாலும் பேசு, 9:30 மணிக்கு பள்ளியறை பூஜை முடிஞ்சு நாங்கள் கதவை அடைச்சிட்டு போயிடுவோம், நீனா பேசு லூஸு அப்படின்ட்டு போயிட்டார். உலகத்திலே எனக்கு பத்திரிக்கை அடித்து பேர் போட்டு பேச்சுக்கு 50,000 காருக்கு 10,000 60,000 கொடுத்தாலே சரியாக கொண்டு வந்து பத்திரிக்கை கொடுக்காட்டியே நான் போகாத முசுடு. ஆனால் வாட்ஸ்அப்பில் பத்திரிக்கையை அனுப்பிச்சு 4:30 மணிக்கு ஃபோன் பண்ணி வந்துருன்னு ஒருத்தர் கூப்பிட்டு நான் மகர ஜோதி கமெண்ட்ரியை முடிச்சுட்டு 6 நாள் ஆச்சு தூங்கி. நேற்றைக்கு துக்ளக் விழா, நேற்றுக்கு காலையில் ஸ்ரீ சங்கரா டிவி பேச்சு, முதல் நாள் சிவகங்கை, அதுக்கு முதல் நாள் பெரம்பலூர், அதற்கு முதல் நாள் சென்னை SRM கல்லூரி, அதற்கு முதல் நாள் சிவகங்கை அரண்மனை. 6 நாள் தொடர் கூட்டம் முடித்து இங்கே வந்திருக்கேன்னா 2க்காக, என்னுடைய காரணேஸ்வரருக்காகவும் 64வது நாயன்மார்னு நான் மதிக்கக்கூடிய என் அண்ணன் நாகராஜ் அண்ணனுக்காகவும் தான் வந்திருக்கிறேன்.
இந்த கோவிலில் பேசுகிறதுக்கு எனக்கு ₹1 வேண்டாம். ஆனால் நாகராஜ் சாரை பற்றி உங்களுக்கு தெரியாது. நல்லா பேசினா 8 பவுன் செயின் வாடகைக்காவது வாங்கி போட்டுருவார். அவர் யோசிக்கிறார், சொந்த செலவுலேயே நான் சூன்யம் வச்சுக்கிட்டேன் இன்றைக்கின்னு. டாக்டர் வீட்டுக்கு போனோன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், முதல் வார்த்தை சொல்லுவார், மூச்சை இழுத்து விடுங்கன்னு. அப்புறம் நம்ம சொல்லணும், விட்டுறக்கூடாதுன்னு தான். நாக்கை நீட்டும்பார், கண்ணை காட்டு, பின்னாடி திரும்பு, இன்னும் இழுத்து விடு, எல்லாம் பண்ணிவிட்டு 3/4 மணி நேரம் கழித்து என்ன பண்ணுதும்பார். செவிலில் விட்டுறலாம் போல் இருக்கும். இவ்வளோ நேரம் நீ என்னடா பண்ண? நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. 10 நாளைக்கு முன்னாடி எங்கள் டாக்டரை பார்க்க போனேன். உள்ளே அவர் இல்லை, நர்ஸு வந்தாங்க. சார் அப்படின்னாங்க. டாக்டர்னே வாயை மூடு அப்படின்னு. தர்மாமீட்ரு, எக்ஸ்ரே, இசிஜி, 8000 ரூபா பில்லு. சட்டையை கழட்டி அக்கிளில் வச்சு ஒரு பக்கம் பில்லு. உள்ளேருந்து டாக்டர் வந்தார். என்ன மணிகண்டன்னாரு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்த மாதம் சதாபிஷேகம், பத்திரிக்கை கொடுக்க வந்தேன்னு. போடா லூசு பேல. யாரும் இன்றைக்கி மனுஷன் பேசுகிறதில்ல, சிரிக்கிறதில்ல. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், காரணேஸ்வரர் சத்தியமாக இன்றைக்கி மகர சங்கராந்தி, ஒரு புது வருஷம் பிறந்திருக்கு. ஆடிக்காரில் போகிறதில்ல லைஃபு, ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறது தான் லைஃப். செருப்பை காலில் போடுங்க, சிரிப்பை வாயில் போடுங்க, மகிழ்ச்சி தன்னால் வரும். கோவிலுக்குள்ளே வரும்போதே வெடுவெடுன்ட்டு இந்த இப்போ காரை விட்டு இறங்குறேன், 30 பேர் இப்படி குறுக்கையில் நிற்கிறான். எனக்கு வேட்டி அவுந்துருச்சு, கட்டுறேன். ஒரு அம்மா செல்ஃபி எடுக்குது என்னைய தெரியுமான்னு. என்ன இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் தானே டெய்லி காலில் ஜி தமிழில் ஜோசியம் சொல்கிற அரிகேசநல்லூர் வெங்கட்ராமன்னுச்சு. நான் விஷம் குடிச்சு செத்துருக்கணும். இல்லைம்மா, நான் அருள் நேரத்தில் ஜெயா டிவியில் பேசுகிறவர் சங்கராவில் மகா பெரியவர் தொடர் இல்லை, முகச்சாடை ஒரே மாதிரி இருந்துச்சுன்னுச்சு. நான் எங்கள் அப்பா அப்படின்ட்டேன். பாடா படுத்து வாங்க. பேசி முடித்தோன்னே ஒன்றுக்கு போக முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. பிறருடைய கஷ்டங்களையே நம்ம பொறுத்துக்கிறது இல்லை. எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, இவ்வளவு பேர் இன்றைக்கி வந்திருக்கீங்களே. சரவண மீனாட்சி விட்டுட்டீங்க, பாண்டியன் ஸ்டோர் விட்டுட்டீங்க. கைத்தட்டுறதெல்லாம் ஆம்பளை. அதில் ஒரு சாமிஜி தான் ரொம்ப கைத்தட்டுது. நான் ஒன்று தான் சொல்கிறேன். இந்த பத்திரிகையை பார்த்தேன். என்ன மூர்த்தி செங்குந்தர், திருஞானம் செங்குந்தர், லோகநாதன் செங்குந்தர், குருநாத செங்குந்தர், ரஜினிகாந்த் செங்குந்தர், செயல் அலுவலர் ரமணி அண்ணா, இப்படி ஒவ்வொருத்தரையாக பேர் சொல்லி வாழ்த்தணும் தான். ஆனால் பெருமான் என்கிட்ட கோச்சிப்பார். அதனால நான் இப்படி சொல்கிறேன், ஒரு விழா நல்லா நடக்கணும்னா திருக்கோவிலுடைய அறங்காவலர்கள், இந்த ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்தை சேர்ந்தவர்கள், உங்களால் முடிஞ்சவங்க நல்லது செய்கிறவங்களுக்கு தேவைக்கு மேலே காசு இருந்தால் அள்ளி கொடுத்துருங்க. இல்லாதவங்க கிள்ளி கொடுங்க. அதுவும் முடியாதவங்க உடல் உழைப்பு கொடுத்துட்டு போங்க. அதுவும் முடியலையா, இந்த வந்து கேட்டதை கேட்டுட்டு போங்க. அதுவும் முடியலையா, நல்லது செய்கிற கமிட்டியை பற்றி தப்பு பேசாமல் போங்க. 100 வருஷம் கோவில் நல்லாயிருக்கும். என்ன நாகராஜ் சார், நீங்கள் சொன்னதெல்லாம் சொல்லிட்டேனா? அவர் பதறாரு, ஏண்டா இவனை கூப்பிட்டோம்னு. நான் முதல்ல பேசுகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேங்க. அண்ணன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி, தம்பி ரொம்ப வருஷம் ஆச்சு, 15 நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பேசினேன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் நீங்கள் வரணுன்னாரு. ஆனால் தொடர் நிகழ்வில் இருக்கேன். 14ஆம் தேதி இரவு வரேன் நான் சென்னைக்கு. மகரஜோதி கமெண்ட்ரி இருக்குன்னு, நீங்கள் முடிச்சுட்டு 7 மணிக்கு புறப்பட்டு வாங்க. 6:50க்கு தான் முடியும் ஜோதி டிவியில். அவர் சொன்னார் 7:30க்குள்ளே வந்துடுங்க. நான் ஓதுவார் வச்சு, அந்த ஓதுவாருக்கு ஒரு கைத்தட்டு. என்னம்மா நான் இந்தியாவில் ஓதுவார் சிரித்தே இன்றைக்கி தான் பார்க்குறேன். கல்யாணம் ஆகிடுச்சா? ஒரு ஆம்பளை தனியாக மகிழ்ச்சியாக சிரிக்கும் போதே ஆகலைன்னு நமக்கு தெரியுமில்ல. எல்லாம் வல்ல சிவனுடைய அருளால் அடுத்த ஆண்டுக்குள் ஓதுவாருக்கு திருமணம் நடந்து அவரும் என்னை போல மாற வேண்டும். சிவாய நம. நம்மளால் முடிஞ்சதை சொல்லிட்டு போயிடுவோமே. உனக்கு ஆகும், உட்கார்றா நீ. சரி, என்ன இன்னொரு சத்தம் கேட்குது? அதில் ஒரு பாட்டு வருமா? சரி, எவ்வளோ நேரம் போகும் அது? 2
உலகத்தில் எதையோ பொறுத்துக்கிறோம், நல்லதை பொறுத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நான் வந்தோடனே 2-3 பேர் சாமி கும்பிடும்போது அங்கே சொன்னாங்க, மணிகண்டன் வந்திருக்காரு, டிவியில் பேசுகிறாரு, நம்மெல்லாம் கேட்க போனோம் அப்படி இப்படின்னு. எல்லாம் மகிழ்ச்சி தான், எல்லாம் சரி தான். நான் இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு ஒன்றுங்க, நான் 94 சென்னைக்கு வந்தேன். இந்த ஜோன்ஸ் ரோட்டில் சாந்தி விலாசன்னு ஒரு ஹோட்டல், அது மாடியில் தான் முதல்ல ரூம் எடுத்து தங்கினேன். அப்புறம் என் தாயாரை கூட்டிகிட்டு வந்து இங்கே ஒரு வீடு பார்த்து தங்கினேன். அப்போ எனக்கு பெரிய வசதி. காலைல சாப்பிட்டேன்னா மத்தியானம் சோத்துக்கு வழி கிடையாது, ராத்திரி தான் சோறு. எங்கள் அம்மா என்ன செய்வாங்க சாமிக்குன்னா, இந்த காரணேஸ்வரர் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட விநாயகர் கோவில்லாம் இருக்குது, அதோடைய துணிமணியெல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் தோச்சு இஸ்திரி மாதிரி அயன் பண்ணி சிவாச்சாரியாருக்கு காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுப்போம். 94 நாகராஜண்ணனுடைய நட்பு எனக்கு கிடைச்சது. பெரிய புராணம் இங்கே பேச ஆரம்பித்தேன். கோச்சிக்கக்கூடாது, நான் வாடகை வீட்டில் குடியிருந்தேன். இப்போ லைவில் போதுன்னு தெரிஞ்சே சொல்கிறேன், பல வீடு சென்னையில் வச்சுருக்கேன்னா எனக்கு சோத்துக்கு வக்கு இல்லாத எனக்கு இன்றைக்கி சோறு சாப்பிட நேரம் இல்லாமல் ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸில் போகிறேன், பேச்சுக்கு கை நிறைய காசு வாங்குகிறேன், 32 நாட்டுக்கு போயிட்டேன், இது வரைக்கும் 7000 கூட்டம் பேசிட்டேன், திருப்பியும் பிப்ரவரி 1 அமெரிக்கா போக போகிறேன்னா அத்தனைக்கு ஒன்று தான் காரணம், கடவுளை நம்பினார் கைவிடப்படார், காரணேஸ்வரர் போட்ட பிச்சை பிச்சை பிச்சை. சாமியை அப்படி இப்படின்லாம் பிடிக்கக்கூடாது, சிக்கனை பிடிச்சிக்கணும். இந்த மைண்ட் செட்டு போடுற பையனை ஏன் உரிமையோடு இத்தனூண்டு அவன் வாயில் வண்டி ஓட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்களா, பா. நான் அப்போ பெரிய புராணம் பேசுவேன், முன்னாடி வந்து உட்காருங்கய்யா, தரையில் உட்காந்து தமிழ் கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இந்த இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டு உங்களுக்கு நீங்களே தட்டிக்கங்க. உலகத்தில் தான் மொழிக்காக உட்காந்து, ஆமாம், கண்ணுக்கு தெரியாமல் உட்காந்தா தான், பிடிக்கலைன்னா நைஸாக கிளம்பலாம். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உலகம் ஃபுல்லாக நான் போகிறேன், தரையில் உட்காந்து தான் மொழிக்காக கேட்குற ஒரே இனம் தமிழினம் மட்டும்தான், வேறு யாரும் அப்படி கிடையாது. உலகத்தில் 6809 மொழி பேசுகிறான். எவ்வளோ? 6809 மொழி. அதில் 6 மொழி தான் பொதுமொழி, அந்த 6ல் 1 நம்ம தமிழ் மொழி. இடமிருந்து வளமாக எழுதுவதில் இப்படி தான் எழுதுவோம், நம்ம இப்படி எழுத மாட்டோம் சைனாக்கார மாதிரி. இடமிருந்து வளமாக எழுதுவதில் உலகத்திலேயே முதன்மைக்கான மொழி நம்முடைய தமிழ் மொழி. இன்னும் சொல்லப்போனால் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கல்வெட்டு செப்பேடு ஓலைச்சுவடியில் 84% தமிழுக்கு தான் உரியது. அதை விட இன்னொன்று சொல்கிறேன், கணினி இருக்குது பாருங்கள், கம்ப்யூட்ரு, இப்போ அதுக்குள்ளே தான் உலகமே இயங்குது. அதில் ஒவ்வொரு லாங்குவேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்ல, அதில் 2வது மொழி நம்முடைய தமிழ் மொழி. இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட 2வது நூல் நம்முடைய தாத்தா எழுதிய திருக்குறள் என்பது தான் நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய பெரு. அதனால்தான் வைதாரையும் வாழ வைப்பான் எங்கள் முருகக்கடவுள். முருகனுக்கு பிடிச்ச மொழி தமிழ் மொழி. சுந்தரரை சொற்றமிடால் பாடுன்னு எம்பெருமான் கேட்டான். அப்பேற்பட்ட இந்த மொழிக்கு 30 வருஷமாக ஆலய உழவார தொண்டு சீர் கூட்டம் நடத்துகிறாருன்னா, அவருக்கு 4 பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க. அவர் வீட்டில் இருந்து சோறு சமைச்சு சாப்பிட்டு நான் பார்த்ததில்லைங்க. எப்போ பார்த்தாலும் உழவார கூட்டம், கோவிலை கூப்பிடுறது, இப்போ 100 பேரை கூட்டி போடுறது, சோறு வடித்து போடுறது, கோயிலை சுத்தப்படுத்துறது. பொதுவாக பூணல் போட்டவங்க அடுத்தவங்க திருவடியை வணங்கக்கூடாது. ஆனால் நான் நாகராஜன் திருவடியை ஏன் வணங்குறேன்னா, என் கண்ணுக்கு அவர் இன்னொரு அடியார் தான். எவ்வளவு அசிங்கங்கள், அவமானங்கள், அவச்சொற்கள் எல்லாம் பொது வாழ்க்கையில் சுமந்திருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆனால் இந்த கோவிலில் வந்து பேசின யாருமே வாழ்க்கையில் உச்சத்தை தான் தொட்டிருக்காங்க. அதை விட என்ன சிறப்புன்னா, இந்த கோவிலுடைய நிர்வாக கமிட்டிக்கு 1 நிமிஷம் இடைவிடாத கைத்தட்டு கொடுங்க. பத்தாது. ஏன்னா நல்லது செஞ்சால் அதுக்கு 4 பேர் கட்டையை போட்டு இடைஞ்சல் பண்ணிடுவான். அதுக்கு இடைஞ்சல் பண்ணாமல் ஒத்துழைப்பு தராரு பாருங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய அற்புதமான தைத்திருநாள் வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.
உலகத்தில் நீங்கள் டாக்டர் வீட்டுக்கு போகாமல் இருக்கணும்னா ஒரு செய்தியை சொல்லித்தரேன் உங்களுக்கு. 6666 பாட்டு எழுதினார். கால் எலும்பு முறிஞ்ச போது கடவுளே தடவி கொடுத்து எலும்பு சேர்ந்து பரப்பன் வலசையில் பிறந்து இன்றைக்கு திருவான்மையூரில் கலாஷேத்ராவுக்கு பக்கத்தில் தன்னுடைய ஜீவனை அடக்கி முக்தியாயிருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகளுடைய குமாரத்தவத்தையும் சண்முக கவசத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை படித்தா உங்கள் உடம்புல நோய் வராது. இது சத்தியம் 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 சத்தியம். அந்த வல்லமை கடவுளுக்கு உண்டு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இப்போ உங்கள்கிட்ட எல்லாம் அங்கே பாருங்கள், சில பேர் ஒருத்தர் வாயவே பார்க்குறாரு, நயன்தாராவை பார்க்குற மாதிரி. எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஆன்மீக கூட்டத்தை கேட்க அங்கே ஒரு அம்மா கிளம்பலாங்குது, வீட்டுக்காரர் இரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறான் கேட்டு போவோம். இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா ஒன்றே ஒன்று உங்களை கைகூப்பி கேட்டுக்கிறேன். சாயந்தரம் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் எவன் வீட்லேயும் டிவி போடாதீங்க, நாடு உருப்பிட்டுரும். ஏன்னா எங்கள் பாட்டியெல்லாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் 90 வயசு விளக்கு வச்சாச்சுன்னா அழக்கூடாதும்பா. சாயந்தரம் மங்களம் மகாலட்சுமி உள்ளே வர்ற நேரம் கொல்லை பக்கம் கதவை சாத்து, வாசப்பக்கம் கதவை திறந்து வை, லட்சுமி வரா, விளக்கேற்று, டே கைகாலெலாம் கழுவு, திருநீர் பூசும், உங்கள் அப்பா வரான், பெல்ட்டால் வெளுத்து போடுவா, படி அப்படின்னு சொல்லுவா. நாங்கள் புஸ்தகத்தை தலைக்கீழையாவது வச்சுட்டு படிக்கிற மாதிரி. எங்களுக்கு பாட்டி தான் அப்போ வந்து ஒற்றன். உங்கள் அப்பா சைக்கிள் வருது, போ 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 உள்ளே போ, கைகாலை கழுவிட்டு படியும்பா. ஆனால் இப்போ 7 மணிக்கு எல்லார் வீட்லேயும் லைட்டை ஆஃப் பண்ணி மயானத்தில் அழுகிற மாதிரி அழத் தொடங்கி 11:30 வரைக்கும் அழுகிறாள்க. அவள்களாவது எபிசோடில் 2 லட்சம் வாங்கிட்டு அழுகிறாள்க. நம்ம மாதம் 300 ரூபா கொடுத்துட்டு அழுகிறோம். இல்லை, நான் யதார்த்தத்தை சொல்கிறேன் சார். இப்போ அந்த நம்ம குணா சார் வந்திருக்காரு, அவர் வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில். அங்கே போனால் எனக்கு காஞ்சிபுரம் இட்லி வாங்கி கொடுத்து பார்சல் வாங்கி கொடுப்பாரு. இப்போ ராஜேந்திரன் ஊருக்கு போனால் புதுக்கோட்டை இந்த சைடில் முந்திரி காய்க்கணும், முந்திரி வாங்கி கொடுப்பாரு. திருநெல்வேலி போனால் அல்வா வாங்கிட்டு வருவேன். பன்ருட்டி போனால் பலாப்பழம். இப்போ திருப்பதிக்கு போய் பேச போனால் லட்டு, பழனிக்கு போனால் பஞ்சாமிர்தம். எந்த ஊரில் எது கிடைக்குதோ உடனே என் வயிற்றை பார்க்கக்கூடாது, தின்னுக்கிட்டே இருப்பான் போலன்னு. இப்படி நீங்கள் பார்த்து பார்த்து தான் சாப்பிட்றதில்ல. இன்னி கூட எதுவும் சாப்பிட்லையே, சங்கராந்தி விரதம். காலைல ஒரே ஒரு இட்லி, ஒரு தோசை, ஒரு சிங்கிள் பூரி, கொஞ்சோண்டு புட்டு, ஒரு 1/2 கப்பு சுண்டல், 2 பழம், ஒரு 1/2 டம்ளர் பால். அதில் குணா எட்டி பார்க்குறாரு, இது வயிறா வண்ணாஞ்சாவடியான்னு. உங்களுக்கு உங்களுக்கு ஞாபக சக்தி, எனக்கு ஜீரண சக்தி. நல்லா தெரிஞ்சுக்கணும், மறந்துடக்கூடாது. இப்போ நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், விளக்கு வச்சு உள்ள மகாலட்சுமி வர்ற நேரம். அந்த சமயத்தில் நான் அண்மையில் திண்டுக்கல் தெரியுமில்ல உங்களுக்கு, அங்கே ரோட்ரி கிளப்பில் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஐயா, ஒரு 5000 பேர் வெளிநாடுகள்லேருந்து வராங்க. அங்கே போய் நான் தமிழ் எங்கள் உயிர்மை அப்படின்னு 1 மணி நேரம் பேசிட்டு வரும்போது மணப்பாறையில் கார் நின்றுச்சு. என்னை கூட்டி போனவர் முறுக்கு பாக்கெட் வாங்கி கொடுத்து கடித்து நல்லா இருக்குது சாப்பிடுங்கன்னாரு. நானாக சாப்பிட்டா 1 சாப்பிடுவேன், ஓசியில் வாங்கினா 2-3 சாப்பிடுவேன். நல்லா இருக்கேன்னு ஒரு 5 பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டாரு. நான் அடுத்தவன் செலவிலேயே ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறவன். உடனே அம்மா பார்க்குறாங்க, அதுதான் இப்படி முழுன்னு இருக்கியா? அது கார்னேசரை கொடுத்த கொடை. வாங்கி வண்டியில் போட்டாச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, சென்னைக்குள்ளே வரும்போது 8 மணி, ஆண்டவன் சத்தியமாக சொல்கிறேன். கொண்டு வந்து போட்டோன்னே எனக்கு எந்த ஊருக்கு போயிட்டு வந்தாலும் குளிச்சுட்டு திருநீர் பூசி தான் வீட்டுக்குள்ளே வரணும். போய் குளிக்க போயிட்டேன். வீடே மயான அமைதி மாதிரி லைட்டை ஆஃப் பண்ணி, என் மனைவி இங்கே உட்காந்துருக்கா, எங்கள் அம்மா இங்கே நடுக்கூடத்தில், என் மகள் ரிமோட்டை ஆப்ரேட் பண்ணி குடும்பமே டிவி பார்க்குறாங்க. அரிசி முறுக்கு நல்லா இருக்குன்னு கொடுத்துட்டு குளிச்சுட்டு வரேன். குடும்பமே என்னை சேர்ந்து அடிக்க வராங்க. கோவை சரலா மாதிரி, லூஸு என்ன முறுக்கு கசக்குது, லூஸு முறுக்கு கசக்குதுன்னா தின்னு பார்த்து தானே வாங்கினோன்னு லைட்டை போட்டால் கொசுவர்த்தி சுருளை எடுத்து குடும்பமே முறுக்குன்னு தின்றுருக்காங்க. குடும்பம் விளங்குமா? என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க? சமயமும் சமுதாயமும்.
இன்றைக்கி சமயம் எப்படி இருக்குது, சமுதாயம் எப்படி இருக்குது? எனக்கு சும்மா இங்கே வந்து உலகளாமுணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வெளி வேணிய நலகில் சோதிய நம்பளத்தாடு வான்மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் காதலாகி கண்ணீர் மல்கிக்க சிந்துருகி ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பது வேதன் ஆங்கிரும் நமச்சிவாய். ப்ராக்டிக்கலாக இருக்கணும். காரணேஸ்வரர் கோவிலுக்கு வந்து ஒரு மாதம் மார்கழி திருப்பாவை திருவம்பாவை கேட்டவன், இல்லை 12ஆம் திருமுறை பெரிய புராணம் கேட்டவன் பெத்த தாயை கடைசி வரைக்கும் கண்ணீர் வராமல் பாதுகாக்கணும். அதுதான் உண்மையான ஒழுக்கம். கோவிலுக்கு போய் பசுதானம் பண்ணுறதை விட பெத்த தாய் வயிறை நோகாமல் வச்சுக்கணும். இதுக்கும் யோசித்து கைத்தட்டின 8 பேருக்கு நன்றி. அம்மான்னா அப்படி பயப்படுறீங்க. சரி சரி, இப்போ முதல் செய்திக்கு வரேன். இன்றைக்கி சமயம் எப்படி இருக்குது, சமுதாயம் எப்படி இருக்குது? நான் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் ஓரிகை போவேன், தேனம்பாக்கம் போவேன், இல்லாட்டி கபாலி கோவில் போவேன். யாருக்கும் தெரியாமல் நின்று சாமி கும்பிடுவேன். ஒரு அம்மாவை நான் 4 வாரமாக பார்க்குறேன், பிரமாதம். ஒரு 4 பிரதோஷமாக பார்க்குறேன். சாமி அப்படி கும்பிடுது. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. நான் கொஞ்சம் கடுப்பாயிட்டேன். அம்மா சாமி இங்கே இருக்குது, நீ ஏன் அங்கேயே பார்க்குறேன்னு. எனக்கு தெரியும், மாமா வாங்கி கொடுத்த செருப்பு அங்கே தான் இருக்குங்குது. அதில் பக்கத்தில் ஒரு மாமி சொல்லுது, இது தெரிஞ்சு தான் நான் பையில் போட்டு கையிலேயே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி கமெண்ட்ரி நான் சொல்லும் போது 1.5 லட்சம் பேர் சபரிமலையில், 1.5 லட்சம் பேரும் ஒழுக்கமாக இருக்கான். ஒரே ஒருத்தன் மரத்துக்கு பின்னாடி சிகரெட் குடிக்கிறான். அவன் நெருப்பு இன்னொரு சாமிகிட்ட கேட்குறான், சாமி சரணம். அவர் உடனே கொடுக்குறாரு. அதுக்கு இவர் நன்றி சொல்கிறாராம், சாமி சரணம். 1 கோடி பேர் ஒழுக்கத்தோடு போகிறான். 2 பேர் செய்கிற தப்புனால எல்லாத்தையும் தப்பாக பேசுகிறான். 1 லட்சம் பேர் பிரதோஷ வழிபாடு பண்ணுறோம். ஆனால் 300 ரூபா செருப்பு மேலே உள்ள பற்றை துறக்க முடியாமல் அங்கே பார்க்குறதுனால கோவிலில் அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணுங்கிறான். நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன், முதல்ல இந்த கோவிலுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் திருவடியை தொட்டு சுவாமிக்கு பாலால் பன்னீரால் பஞ்சகவியத்தால் அபிஷேகம் பண்ணுறதை விட கண்ணீரால் அபிஷேகம் பண்ணி உண்மையாக சாமி கும்பிடுங்க. எத்தனை மணி நேரம் கும்பிடுறீங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி கும்பிடுறீங்கிறது தான் முக்கியம். இப்போ கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். வந்தோடனே உள்ளே போவோம். காரணேஸ்வரரை ஒரு 3 சுற்று சுற்றுவோம். அப்பா காரணேஸ்வரா, கருணை இருக்கா உனக்கு? 8 பிரதோஷமாக வர கோலப்பட்டினியாக விரதம் இருக்க. உன்கிட்ட பொண்ணு பொருளாக கேட்டேன், என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் கேட்டேன். இது வேண்டுவோம். அடுத்து ஒரு அம்மா வரும், தள்ளு வேண்டிட்டு இல்லை போ. காரணேஸ்வரா, அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் விடைந்த ஆரமுதே. அப்புறம் எப்படி சொல்கிறீங்க? அம்மை நீ, அப்பன் நீ, அறிவுடைய மாமன் நீ. காரணேஸ்வரா, என் மனைவிக்கு அப்புறம் என் மேலே அன்பாக இருக்க ஒரே மனுஷன் அவர் தான். எனக்கு நல்லது செய். இந்த வருஷமாவது என் பிள்ளைக்கு ஒரு டிசிஎஸில், விப்ரோவில், இன்ஃபோசிஸில், எல்என்டியில், ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு வேலை கொடு. கேட்குறோமா இல்லையா? இப்போ எங்கள் அண்ணன் இருக்கார், உள்ள சாமியை கும்பிட்டோன்னே என்ன சொல்லுவார்? காரணேஸ்வரா, உழவாரப்பணியில் நாகராஜனோடு சேர்ந்து நானும் 8 வருஷமாக வேலை பார்த்துட்டேன். நமக்கு முடிய மாட்டேங்குது, முட்டு வலி. இந்த ஸ்கூட்டரை நிறுத்திட்டு கார் வாங்கணும், நீ தான் கருணை செய்யணும். இது இயல்பு. நானாக இருந்தாலும் அதான் கேட்பேன், நீங்களாக இருந்தாலும் கேட்பீங்க. இன்னொருத்தர் வருவார், இந்த பாரு, இந்த வீட்டுக்காரன் தொல்லை தாங்க முடியல. வீட்டுக்காரன்னா 2 பெண்களுக்கு வீட்டுக்காரன், நமக்கு ஓனர். அடுத்த வருஷமாவது சொந்த வீடு வாங்கணும். காரணேஸ்வரர்கிட்ட 10 அப்ளிகேஷன் இந்த சமுதாயம் வைக்கும். என்ன வைக்கும்? பிள்ளைக்கு கல்யாணம், கல்யாணம் ஆன பொண்ணுக்கு 3 வருஷத்தில் ஒரு குழந்தை, பையனுக்கு வேலை, சொந்த வீடு, காரு, பேங்க் பேலன்ஸு. நான் இப்போ ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். இந்த உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்து தைத்திருநாள் விழாவில் இப்படி கேட்டுக்கங்க. காரணேஸ்வரர் வாங்க, 3 சுற்று சுற்றுங்க, 6 சுற்று சுற்றுங்க, 8 சுற்று சுற்றுங்க, 10 சுற்று சுற்றுங்க.
நீங்கள் வேலை கேட்டால் வேலை கொடுப்பாரு, பிள்ளை கல்யாணம் கேட்டால் கல்யாணம் கொடுப்பாரு, காசு கேட்டால் காசு கொடுப்பாரு, எதை கேட்டாலும் கொடுப்பாரு, எதையும் கேட்கலைன்னா தன்னையே கொடுப்பாரு. இன்னொன்று, காரணேஸ்வரர் கெட்ட பையன் சார். நீங்களா கேட்டால் உங்கள் தகுதிக்கு தான் கேட்க தெரியும், அவராக கொடுத்தா அவர் தகுதிக்கு கொடுப்பாரு. எங்கள் மஞ்சள் சட்டை போட்டிருக்க ஐயாவுக்கு தெரியும், அவரை நம்பினார் கெடுவதில்லை. இப்போ சாமியவே நம்புறது இல்லையே, சாமியாரை தானே நம்ம நம்புகிறோம். நம்ம ஊர்லேயும் சாமியார் வாயிலிருந்து அப்படின்னு லிங்கம் எடுக்கிறாரு, அப்படின்னு திருநீர் எடுக்கிறாரு, கடைசி வரைக்கும் பெயிலே எடுக்க முடியல. இன்னொரு சாமியார் சீடி போட்டு ஆறடிக்க ஆட விடுறாரு. யாரு? ரமண மகரிஷியும் சேஷாத்ரி மகானும் காஞ்சி மகாபெரியவரும் ஆதிசங்கரரும் அருணகிரிநாதரும் வள்ளல் பெருமானும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொல்ல வள்ளல் பெருமானும் விவேகானந்தரும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் வாழ்ந்த இந்த மண்ணில் போலிகளுக்கு ஒருபோதும் நம்ம இடம் தரக்கூடாது. சாமிகளை நம்புங்கள், கொஞ்ச நாளைக்கு சாமியார்களை நம்பாதீர்கள். உங்கள் குறைகளை அங்கே போய் சொல்லுங்க, அங்கே போய் சொல்லுங்க. கடவுள்கிட்ட காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்து உருகுங்க. இந்த இப்போ வரேன் வாசலில் சுற்றி அங்கே ஜோசியம், அவன் 7ல் குரு, 8ல் குரு, 9ல் சனி, அச்சய திருதிக்கு காசு வாங்கினா கொட்டுங்கிறான். என் வீட்டுக்கு எய்த்த வீட்டில் ஒரு அம்மா ட்ரெயினில் போய் 6 மணி நேரம் க்யூவில் நின்றுட்டு அவங்க புருஷனை பார்த்து, அத்தான் 1/2 கிராம் காசு வாங்கிட்டு வந்துட்டேன்னா, அவன் கேட்டான் 9 பவுன் செயின் எங்கடின்னா, கூட்டத்தில் எவனோ அத்தான்ட்டான். அச்சய திருதிங்கிறது மணிமேகலை கையில் உள்ள அச்சய பாத்திரம், அதுலேருந்து எடுக்க எடுக்க அன்னம் வர்ற மாதிரி அச்சய திருதி அன்னைக்கு ஒரு அடியாருக்காவது சோறு போடணுங்கிறது தான் சாஸ்திரம். அதுவே தெரியலையே. எனக்கு ஏன் இந்த காரணேஸ்வரர் கோயில் ரொம்ப பிடிக்கும்னா, முதல்ல நீங்கள் பிள்ளையாருக்கு பிள்ளைங் கிஸ் கொடுக்காம சாமி கும்பிடுவீங்க. இல்லாட்டி எப்போ பாரு நம்ம ஊரில் போகும்போது அப்படின்ட்டே போவாங்க. இப்போ யாரை பற்றி நம்ம இப்போ இஸ்லாமியர்கள் என்ன வேலை இருந்தாலும் 5 தடவை தொழுக போயிடுறான். சண்டே அவன் பைபிள் எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போயிடுறான். நல்லதை கற்றுக்கணும்ல. நீ என்ன யார் மோடியை பார்க்க போறியா, நிர்மலா சீதாராமனை பார்க்க போறியா, இல்லை முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து கை குலுக்க போறியா, இல்லை அண்ணாமலையை போய் பார்த்து பாத யாத்திரைக்கு போறியா? நீ ஒன்றும் இல்லை, வெட்டிச்சோறு சாப்பிட்டு வீட்டில் குப்புறப்படுத்துக்க போகிற. 2 நிமிஷம் நின்று செருப்பை கழட்டி போட்டு உள்ளே வந்து விநாயகருக்கு 2 தடவை குட்டு போட்டுக்கிட்டு தோப்பு காரணத்தை போட்டு, விநாயகா கணநாதா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு வைநாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான்னு ஒரு கும்பிடு போட்டுட்டு போகிற காரியம் ஜெயிக்கும். அங்கேருந்தே செய்கிறோமா இல்லையா? அப்புறம் எப்படி சமயம் வளரும்? பூசணிக்காய் உடைக்காதன்னா நடுவில் உடைக்கிறான். இதெல்லாம் சொன்னால் நம்மளை பிபி பேஷண்ட்டுங்கிறான். நான் தயவு செய்து சொல்கிறேன், எனக்கு சாமி கோவில் எவ்வளவு அக சுத்தமோ அதை விட ரொம்ப சுத்தியம் புற சுத்தம். இங்கே சிவாச்சாரியார்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க, சுத்தமாக இருக்காங்க. பத்தாது, நல்ல கைத்தட்டுங்க. சில கோவிலில் பிரசாதம் கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன், இல்லை அப்படி போட்டு ஒல்லப்பி கல்லப்பி. அண்மையில் நான் கந்த சஷ்டிக்கு 10 நாள் இலங்கைக்கு போனேன். 10 நாள் காலையில் கம்பளையில் பேச்சு, சாயந்தரம் நாவல்பட்டியில் பேச்சு, கடைசி நாள் ஜிந்துப்பட்டி முருகன் கோவிலில் பேசி ஏற்பாடு பண்ணவங்க நான் இன்றைக்கும் யூடியூப்பில் இருக்குது, மகாலிங்கம் தான் சாட்சி. 1000 பேர் வருவாங்க பெண்கள், ஒருத்தரோடு பேச மாட்டாங்க. சாயந்தரம் சாமி புறப்பாடணுன்னு 1/2 டம்ளர் பால், ஒரு பழம், அவ்வளோதான் அவங்க பிரசாதம். திருநீர் குங்குமம் கொஞ்சம் கூட காலில் சிந்தலை. தேவாரம் திருவாசகம் நீங்கள் வானாகின்னு சொன்னால் அவன் சொல்லுவா, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மைமாய் இன்மைமாய் கோனாகி ஆனது என்றவரை கூத்தாட்டு மானாகி நின்றார என் சொல்லி வாழ்த்துவேனே. பாட்டு தப்பாக சொல்ல முடியாது. உண்மையாக சொல்லட்டுமா, நம்மை விட இலங்கை தமிழர்கள் தான் தேவாரத்தை திருவாசகத்தை முறையாக படித்து முற்றோத்தல் செய்கிறார்கள். நம்மளை மாற்றிக்க வேண்டாமா? நம்ம ஊரில் விளக்கு பூஜை, அடாடா என்னம்மா செய்கிறோம், அப்பா 10 அடிக்கு பட்டு வேஷ்டி, நல்ல பெரிய ஜருகை போட்டது, நகை நட்டை வெளியில் தூக்கி இப்படி போட்டுக்கிறது, 15 லேடிஸ் உட்காந்துப்பாங்க. சிவாச்சாரியார் சொல்லுவார், வெத்தலை எடுத்துக்கோங்கோ, எடுத்துட்டோம், குங்குமம் எடுத்துக்கோங்கோ சொல்லுவார். சிவாய நம, சிவசக்தியே நம, இச்சாசக்தியே நம, சொர்ணரூபிணியே நம, தீபலக்ஷ்மியே நம, தனலக்ஷ்மியே நம. ஏண்டி மங்களம், உனக்கு ஒரு செய்தி தெரியுமோ?
போன தடவை விளக்கு பூஜைன்னு 500 ரூபா தான் வசூல் பண்ணாங்க. லட்டு பெருசாக இருந்தது. இந்த தடவை ஐயர் குடுமி மாதிரி இத்தனூண்டு வச்சுருக்காங்க. சிவாய நம சிவசக்தியை ஏண்டி சாந்தி உனக்கு தெரியுமோ? போன தடவை பிரசாதம்னு சில்வர் டப்பா கொடுத்தாங்க. இந்த தடவை பிளாஸ்டிக் டப்பா 800 ரூபா வாங்கியிருக்காங்க. அவர் சிவாய நம சிவசக்தியே நம இச்சாசக்தி. ஏண்டி உனக்கு தெரியுமா? போன தடவை ஆரஞ்சு சாத்துக்குடி மாதுளை ஆப்பிள் 500 ரூபாய்க்கு, இப்போ 850 ரூபா வாங்கினாங்க. இத்தனூண்டுக்கு முறுக்கு இவன் கடையிலேயே எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். சிவாய நம்ம சிவசக்தியே நம்ம விளங்குமா? நான் ஒன்று தான் கேட்குறேன், இந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கங்க. ஏன் வருஷம் 30 வருஷம் நான் 94 பேசினேன், இப்போ 2024 30 வருஷமாக ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம். அதே திருப்பாவை திருவம்பாவை தான், அதே பெரிய புராணம் தான், அதே சைவ திருமுறைகள் தான். ஏன் திருப்ப பேசுகிறோம்? தினசரி தரையை கூட்டுற மாதிரி, தினசரி நம்ம வீட்டை கழுவி விடுற மாதிரி நம்ம மனசை கழுவி விடுறது சைவ திருமுறைகள் தாங்கிறதுக்காகத்தான் தொடர்ந்து 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 செஞ்சுக்கிட்டே இருக்கோம். முதல்ல சமய சின்னங்கள் பூசினா தானே சமயம் வளரும். திருநீர் பூசாட்டியும் பரவாயில்ல, பான்ஸ் வச்சுக்கிறான், அப்படின்னு ஊதி விடுறான். இந்த சாமி வரார், இந்த சிவாச்சாரியாருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அவர் இத்தனுண்டா இருப்பார். அப்போ 1/2 டம்ளர் தான். ஏய் என்ன ராஜா, நல்லா இருக்குடா தங்கம். இத்தனுண்டு தான் காப்பி குடிப்பார். எங்கள் வீட்டில் தான் குடிப்பார், உண்மையாக சொல்கிறேன். அப்போ எனக்கு அவ்வளோதான் பால் வாங்கவே வசதி. இன்றைக்கி சாமி நல்லா இருக்கார், சாமி கும்பிட்ட நானும் நல்லா இருக்கேன். நான் திருப்பி சொல்கிறேன், எங்கள் அம்மா துணி துவைச்சி கொடுக்கும் சாமிக்கு. நீங்கள் நான் இன்னொன்று சொல்கிறேன், காரணேஸ்வரருக்கு கோடி கொடுக்கறத விட குப்பையை எடுத்து கூடையில் போட்டவனுக்கு புண்ணியம் ஜாஸ்தி கொடுப்பார். அவர் ரொம்ப பயங்கரமான ஆள். அவரை உண்மையாக நீங்கள் நம்பணும், சத்தியமாக நம்பணும். அங்கே பேசக்கூடாது, நான் வீட்டில் பேசலேன்னு தான் இங்கே வரேன். கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ஏன்னா இந்த பாருங்க, நான் கோச்சிக்கக்கூடாது. நான் நல்லா இப்போ பிபி ஏறி போச்சு உடம்பெல்லாம். எங்களுக்கு கராத்தே போகாமையே இடுப்புக்கு பெல்ட்டு கழுத்துக்கு பெல்ட்டு 16 மணி நேரம் இப்படி பயணம் பண்ணிக்கிட்டே வரணும். நான் இன்றைக்கி சொன்னேன் 3 மணிக்கு ஆரம்பித்தேன் கமெண்ட்ரி, 6 மணிக்கு முடிச்சிருக்கேன். இந்த தண்ணி பாட்டில் கூட வாங்கிட்டு வரல நாகராஜ் சார். இப்போ வாங்க ஆள் அனுப்புவார் பாரு. ஐஸ் இல்லாமல் வாங்குங்க, டீ காப்பி வேண்டாம். அப்படி வாங்குறதா இருந்தால் அரை சர்க்கரையாக வாங்குங்க. மகாலிங்க நீ காசு கொடுக்காத, நாகராஜன் எனக்கு செய்யட்டும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு அவர் செலவு பண்ணி. என் உலகத்திலேயே நான் சொல்கிறேன் சார், கர்ண மகாராஜா காரி பாரி ஓரி எல்லாம் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன் சார். அடுத்த வேலை அவர்கிட்ட 200 ரூபா இருக்காது சார். இருக்கிற 100 ரூபாயை தான் பக்கத்தில் இருக்க இன்னொருத்தரையும் கூட்டி போய் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவான் சார் மனுஷன். நல்ல கைத்தட்டு கொடுங்க சார். இன்னும் 100 வருஷம் அந்த மனுஷன் நல்லா இருக்கட்டும். பகுத்துண்டு பள்ளியில் நோம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னா இருக்கிறத கொடுக்கணும். இப்ப திருநீருக்கு வாங்க, திருநீர் பூசுங்க. இந்த அத்தனை பேருடைய திருவடியும் வணங்குற எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அதை பூச சொல்ல வேண்டாமா? முன்னாடி கிழிஞ்ச துணி போட்டிருந்தா அவமானம்னு நினைச்சோம். எங்க பாட்டி நூல்ல போட்டு தைச்சு கொடுப்பா. இப்ப துணியை வாங்கி கிழிச்சு விட்டுக்கிறான் ஃபேஷன். உண்மை சத்தியம், நான் இல்லாததை சொல்லல சார். இப்போ பிள்ளைங்களுக்கு ஐபேடு தெரியுது, ஆப்பிள் ஃபோன் தெரியுது, ஆண்ட்ராய்டு தெரியுது, ஃபேஸ்புக் தெரியுது, ட்விட்டர் தெரியுது, வாட்ஸ்அப் தெரியுது, உலகமே தெரியுது. வீட்டுக்கு யாராவது வந்தால் வாங்கன்னு கூப்பிட தெரியல. அட லூசு. மதிப்பெண் மட்டும் வாழ்க்கை இல்லை, மதிப்பான எண்ணங்களையும் பிள்ளைங்க மனசில் விதைக்கணும். சின்ன வயசில் நான் மண்ணில் விளையாண்டா எங்கள் பாட்டி சொல்வா, மண்ணில் விளையாடாத சிறங்கு வரும்பா. ஏன் பாட்டிம்பேன்? சிறங்கு வந்து ஆறாதுராம்பா. இப்போ உங்கள் பிள்ளைங்களோ பேர பிள்ளைங்களோ மண்ணில் விளையாண்டா விளையாட சொல்லுங்க, காலடியை தொட்டு கும்பிடுறேன். சிறங்கு வந்தால் மருந்து போட்டுக்கலாம். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் புள்ள செல்லில் விளையாண்டா அவனே மண்ணா போயிடுவானோன்னு நான் பயப்படுறேன். யதார்த்தத்தை பேசுகிறேன், உண்மையை பேசுகிறேன், சத்தியம் பேசுகிறேன். முதல்ல திருநீர் பூச கற்றுக்கொள்ளுங்க. மந்திரமாவது நீரு, வானோர் துதிக்கப்படுவது நீரு, சமயத்துள்ளது நீருன்னா. இந்த அம்மாவை பார்க்கும்போது காரைக்கால் அம்மையார் மாதிரி, திலகவதியார் மாதிரி விழுந்து வழங்கணும். இதாம்மா பெருமை, இதான் நம்ம சமய சின்னம். இந்த அபுதாபி போன்ற நாடுகளில் என்னை பேச கூப்பிடுவாங்க. சார் நீங்கள் பட்டை போட்டுப்பீங்களா மேடைக்கு வர்றதுக்குமா? நான் சொல்லிடுவேன் ஒரே வார்த்தை,
திருநீர் இல்லாமல் உன் ஊருக்கு வர்றதை விட நான் சாகிறதே மேல், எனக்கு அந்த பணமே வேண்டாம். நம்ம சமயத்தை நம்ம ஏன்டா விட்டு கொடுக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. வாரியார் சாமி பையிலேயே சுருக்கு பை வச்சிருப்பாரு, இப்படி வச்சிருப்பாரு. பழனிக்கு போறாரு, வயலூர் முருகன் எப்போதும் அவருக்கு கண்கண்ட தெய்வம் தான். திருச்சியில் ட்ரெயின் ஏறுது, ராக்ஃபோர்ட்டு ட்ரெயின் கிளம்பும் போது உடனே பிரிப்பார், திருநீரை எடுப்பார். வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதிர்வது வேளா முருகா சரணம்னு பூசுவார். 2 பையன் நம்ம தம்பி மாதிரி சாமி பூசுறதையே பார்த்தான், அப்படின்னு சிரிச்சுட்டான். சாமி என்னப்பான்னாரு, இல்லை நெத்திக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்கன்ட்டான். நம்மளா இருந்தால் கோவப்பட்டிருப்போம். சாமி சொன்னாராம், என்ன கேட்டப்பான்னாராம், நெத்திக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்களேன்னு. அடுத்த வார்த்தை சாமி சொன்னார், மனுஷன் குடியிருக்கிற வீடு, கடவுள் குடியிருக்கிற வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிப்பாங்க, குட்டிச்சவர்களுக்கு அடிக்க மாட்டாங்கப்பா, ஒன்றும் தப்பு இல்லைப்பான்னாராம். ஐயா இப்போ நடந்தது சொல்கிறேன். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பழனியில் கும்பாபிஷேகம், ஜெயா டிவிக்கு கமெண்ட்ரி. இந்த பக்கம் அதான் மகாலிங்கங்கிறது. அவர் சொல்கிறாப்புல, தண்ணி வேணுன்னா வாங்கி குடிக்க வேண்டியதானே, இது எதுக்கு சிவாஜி கணேசன் மாதிரி இந்த நடிப்பு? சார் அந்த பிள்ளைய எனக்கு ஏன் பிடிக்கும்னா, 10 லட்சம் வியூ ஐரிஷ் விஷன் ஒன்று வச்சு ஆன்மீகத்தை பரப்பிக்கிட்டு இருக்கார் சார். இருந்தாலும் எனக்கும் நாகராஜன் மூலியமாக தான் இவர் பழக்கம். நல்ல விஷயம் செய்கிறத நீங்கள் அதெல்லாம் பாருங்கள் யூடியூப்பில். IRIZ வெறும் ஆன்மீக பேச்சு, பட்டிமன்றம், புத்தக திருவிழா, ஆரோக்கியமான விஷயத்தை பண்ணுறாப்புல. நான் ஏன் தம்பி வேறே தான் சார், எல்லாருமே இன்ஜினியர் டாக்டர் ஆகிட்டா சமயத்தை எவன் பார்க்கறதுங்கிறாரு. சரி இப்போ விஷயத்துக்குள்ளே வரேன். பழனி கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டேன். அந்த உச்சிக்கு இந்த பக்கம் நிற்கிறேன், வெயில் வேற வர ஆரம்பிச்சிருச்சு. இதோ வானத்திலே கடுகு வட்டமிடுகின்றது. சிவாச்சாரியார்கள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கூடிய அஷ்டபந்தின மகா கும்பாபிஷேகத்திற்கு வேத விற்பன்னர்கள் மந்திரங்கள் சொல்ல, மலைவளம் சுரந்து மண்வளம் பெருகுவதற்கு இதோ அந்த யாகசாலையிலிருந்து கடம் புறப்பட்டு விட்டது. சாமியினுடைய முகம் போன்று தேங்காய், தலைமுடி போன்று மாவிளை, உள்ளே இருக்கக்கூடிய இரத்தத்தை போன்று நீர், வெளியே சுற்றிருக்கக்கூடிய நூல் எலும்பு நரம்புகள், சிவாச்சாரியார் சொல்லக்கூடிய மந்திரங்கள் மின்கடத்தி என்கின்ற தர்பையின் வழியாக உயிர் கூட்டப்பட்டு இதோ தலைமை சிவாச்சாரியார் தலையிலே சுமக்க, கருடன் வானத்தில் வட்டமிட, மந்திர வாத்தியங்கள் முழங்க இதோ புறப்பட்டு விட்டது. கடம்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், கிருன்றுச்சு பிபி. அப்புறம் ஒரு பக்கத்தில் இருந்த தம்பி கைத்தாங்களாக பிடிச்சி கீழே கூட்டி வந்து, ஏன்னா காலையிலேருந்து கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டே இருக்கோம், வெயில் படப்பட கேர ஆகிடுச்சு. ஒரு விபூதி கடைக்குள்ளே என்னை கொண்டு போய் உட்காத்தி வச்சாங்க. அது சித்தநாதன் கடை, உங்களுக்கு தெரியும், பழனியில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த ஓனர் ரொம்ப சார் டிவியில் பேசுகிறவர் வந்துட்டாருன்னு டக்குன்னு பன்னீர் சோடாவை அப்படி உடச்சி, இப்போ குடிக்கணுங்கிறதுக்காக குடிக்கலை, பன்னீர் சோடா எப்படி குடித்தேன்னு குடித்து காமிக்கிறேன். குடித்து இப்படி வேர்த்து விறுவிறுத்து உக்காந்தேன். இப்போ இந்த ப்ளூ ஷர்ட்டு போட்டு வர ஐயா மாதிரி ஒருத்தர் வந்தார் லண்டன்லேருந்து. இந்த விபூதி டப்பா கடையில் இப்படி பார்த்தாரு, பஞ்சாமிர்தத்தை வாங்கினார். விபூதி டப்பாவை எடுத்து மேலேயும் கீழேயும் பார்த்தாரு. கடைக்காரன் கேட்டான், என்ன பார்க்குறீங்க சாமின்னா. இல்லை எங்கள் ஊரில் எது வாங்கினாலும் எக்ஸ்பைரி டேட்டு வாங்குவோம், இந்த விபூதி டப்பாவில் எக்ஸ்பைரி டேட்டு போடலையே ஏன்னு கேட்டார். அவன் படிப்பறிவு இல்லாத அந்த பையன் அழகாக சொன்னான், சாமி உலகத்திலேயே எக்ஸ்பைரி டேட்டு இல்லாத ஒரே டப்பா விபூதி டப்பா தான், எடுத்துகிட்டு போங்க. அதுக்கு வந்தவன் லண்டன்லேருந்து புத்திசாலியாக கேட்டான், இதை பூசுறதுனால எனக்கு என்ன பயன், வாட் இஸ் த யூஸ்ன்னா. அதுக்கு அவன் சொன்னான், ஓன் எக்ஸ்பைரி டேட்டு தள்ளி போயிட்டே போகும்டா, பூசுறான்னா. அம்மா அப்படியே அழுகுறாங்க. இதுக்கப்புறமும் மனுஷனாக பிறந்து திருநீர் பூசலைன்னா மண்ணாக தான் போவோம். வாலி எழுதுறாரு, ஏன் அதுக்கு பேர் திருநீர், ஏன் இப்படி இடுறதுக்கு பேர் வைஷ்ணவர்கள் இடுவாங்க, திருமண்ணுன்னு பேர். கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா சீதராய் சீகேஷா பத்மநாபா தாமோதரான்னு சொல்லி பூசணும். நம்ம மந்திரமாவது நீர். ஏன்னா நம்ம ஆவி போகிற வரைக்கும் ஆணவம் கூடாதுங்கிறதுக்கு தான் திருநீரா. ஆவி போகிற வரைக்கும் ஆணவம் கூடாதுன்னு. நம்ம மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் மண்டகுணம் கூடாதுங்கிறதுக்கு தான் திருமண்ணா.
இது நான் சொல்லலை, கை தட்டுறதா இருந்தால் வாலிக்கு தட்டுங்க. ஏன்னா நம்ம ஊரில் எல்லா பேச்சாளனும் இப்போ முடிவு பண்ணிட்டான், அடுத்தவன் இவன் சொல்கிற மாதிரியே சொல்லி யூடியூப்பில் போட்டுடுறான். அதுவும் இந்த பட்டிமன்றம்னு இப்போ கொமட்டிட்டு வருது, 15 பேர் இருக்கான். என் பொண்டாட்டி இப்படி சொன்னான், மச்சினிச்சி இப்படி சொன்னான், அவனுக்கு ₹1,00,000 கொடுக்குறான். நம்ம பெரிய புராணத்தையும் சேக்கிலாரையும் படிச்சுட்டோன்னா சார் கொடுத்ததை தேங்காய் முடிய கூட வாங்கிப்பார். உன்னைய தூக்கி போட்டு மிதிச்சா என்ன? அதனால தான் நான் திமிரோட பேசுகிறேன். ஒரு கூட்டத்துக்கு 1 மணி நேரம் வரணும்னா 5 மணி நேரம் படிக்கிறோம். அப்படி எனக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தவர் டாக்டர் அவ்வை நடராஜனும் ஆசா ஞான சம்பந்தமும், மறந்துவிடக்கூடாது இறையன்பு IAS என்கின்ற நேர்மையான மனிதர்களும். அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்போ பாருங்கள், சமய சின்னத்தை பூசணும். இப்போ நீங்கள் உடனே ஆம்பளைங்கெல்லாம் சரியாக பூசுறதில்ல, அதான் சார் சொல்கிறாரு. பெண்கள் நொன்ன. வாழ்க்கையில் 2 புஸ்தகம் படிச்சிருங்க. பெரிய புராணம் படிக்கணும், தெய்வத்தின் குரல் படிக்கணும், அர்த்தமுள்ள இந்து மதம் படிக்கணும். அப்போ தான் நம்ம சமயம் சமுதாயத்தை பற்றி தெரியும். கண்ணதாசன் ஒருத்தர் இருந்தார். மாட்டு வண்டி போக முடியாத இடத்திற்கு கூட பாட்டு வண்டியால் பயணப்பட்டார். தடுமாறும் போதையிலும் கவிபாடும் மேதையவன். நான் இன்றைக்கி ஒரு ஊரில் சொல்கிறேன், கண்ணதாசன் தண்ணி போடுவார். டே லூசு பையல, நீங்கள் போட்டால் வாந்தி வருதுரா, அந்த ஆள் போட்டால் கவிதை வருதுரான்னு. எல்லாத்துலேயும் ஒரு நொட்ட சொல்லு சொல்கிறான் நம்ம பையன். எழுதுறாரு கண்ணதாசன், பெண்கள் பொட்டு எப்படி வைக்கணும்னு. திருமணத்துக்கு முன்னாடி பெண்கள் சாந்து பொட்டு தான் வைக்கணுமா. இப்போ ஏன்னு தங்கச்சி கேட்கலாம். இப்போ அம்பாள் கோவிலுக்குள்ளே வராங்க. சிவாச்சாரியார் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் மதிக்கின்ற மாணிக்கம்னு அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதி, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வடியா மனம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும்னு சொல்லி குங்குமம் கொடுக்குறாரு. அப்போ பூசலாமா? பூசக்கூடாது. ஏன்? 24 வயசு பொண்ணு கோயிலை சுற்றி வர்றாரு. இப்போ அம்மா பார்த்துட்டாங்க அந்த பொண்ணை. கிட்டக்க போய் பார்க்குறாங்க. அழகாக ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்காங்க. சொல்லுப்பா, மைக்க சரி வெளியில் கே. இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா வெளியில் உள்ளவங்களுக்கு நான் ரொம்ப இப்போ கத்துறதில்ல. திராவிடம்னு கத்தி கத்தி நாட்டை கெடுத்துட்டோம். இன்னும் 100 வருஷத்துக்கு தமிழ்நாடு ஆன்மீக பூமி தான், அதில் மாற்ற கருத்தே கிடையாது. சைவமும் வைணவும் தலைத்து ஓங்கும். சரி, ரைட்டு, வாங்க. இப்போ சரியாக இருக்கா ராஜா? ரைட்டு. என்ன சொன்னேன்? பொட்டு. ஏன்னா எழுதி வச்சு இப்போ பாருங்கள், நான் பக்கமாக பெரிய புராணத்துலேருந்து படித்து குறிப்பெடுத்து தான் வந்தேன். சில இடத்துல பாட்டு சொல்லி பயமுறுத்தி நம்ம அப்படியே மிரட்டுற மாதிரி பேசணும். சில இடத்துல புதிய புத்திசாலின்னு காட்டுறதுக்காக பேசணும். ஆனால் நம்ம பிறந்த மண்ணில் நம்ம பேர் சொன்னோன்னே மண்ணின் மைந்தன்னொன்னு 10 பேர் கைத்தட்டினாங்கல்ல, அது தேசிய விருதோட பெருசு. அந்த ஊரில் உண்மை பேசணும், ஜவுடால் பேசக்கூடாது. எனக்கு 1000 இடத்துல பெருமை வந்தாலும் சைதாப்பேட்டைக்காரனே காரணீஸ்வரர் தோட்டத்துக்காரங்கும் போது மனசில் ஒரு மகிழ்ச்சி வருது பாருங்கள். அதை அனுபவிச்சாதான் தெரியும், ஆண்டவனுக்கு தெரியும். இந்த பாருங்கள், ஐயா உடனே மோதிரம் வாங்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. பிடிங்க அவருக்கு ஐயா. இதுதான் இந்த ஊரில் வரவே கூடாது. அன்பு, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அதில் ஒரு அம்மா வாட்சை கலட்டுது. நான் கட்டுறதில்லம்மா அந்த மாதிரி வாட்செல்லாம். சரி, இப்போ நல்லா கேட்டுங்க. பொட்டு எப்படி வைக்கணும்? இப்போ பாப்பா போயிட்டா, 24 வயசு. இந்த அம்மா பார்த்துட்டாங்க. ஐயா சிவாச்சாரியார் குங்குமம் கொடுத்துட்டாரு. ஏன் சாந்து பொட்டு வைக்கணுமா? அந்த புள்ள சுற்றி வரும்போது இந்த அம்மா யோசிக்குமா, இவ யார் பொண்ணு? நாகராஜோடைய தங்கச்சி பொண்ணு, பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கா, மூக்கு மொழியும் இருக்கா, 24 வயசு. நம்ம செங்குந்த முதலியார் தான். அடடா, நம்ம அண்ணன் பையனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே, இவளை பேசலாம். ஆனால் இவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா ஆகலையான்னு எப்படி தெரியுமா? நெத்தியில் வச்சிருக்க சாந்து பொட்டை. அப்போ சிவாச்சாரியார் குங்குமம் கொடுத்தா வைக்கக்கூடாதான்னா வைக்கலாம். எப்படி வைக்கணுமா? இந்த 2 விரலில் இப்படியும் இப்படியும் தொட்டு இப்படி பூசணுமா. ஆண்டவா, விரைவில் எனக்கு திருமங்கல்யம் நடக்கணுமேனு இப்படி பூசணுமா. அதே பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் பொட்டு எப்படி வைக்கணுமா? குங்குமத்தை எடுத்து இப்படி நடுவில் வைக்கணுமா. ஏன்? என் தாயும் தகப்பனும் என்னைய தெருவில் போகும்போது நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வைன்னு செம்மையாக வளர்த்துருக்காங்கன்னு அடையாள சின்னம். இப்போ
அப்புறம் எதுக்கு சார் இங்கே ஒன்றுன்னா, யாரோ ஒருத்தன் அக்னி சாட்சியாக திருமங்கல்யம் கட்டினான்ல, அது உடம்புல நிற்கணும்னு இங்கே. அப்புறம் அம்மா கேட்குறாங்க, அப்புறம் எதுக்கு சார் இங்கே ஒன்றுன்னு? இந்த 2 பொட்டு உடம்போடு இருக்கணும்னா என் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய இறைவா உன்னுடைய பாதமே கதின்னு சொல்லி இங்கே. இப்போ 3 புடவையும் ஒட்டும் கிடையாது. பச்சை புடவை பச்சை சட்டை பச்சை ஒட்டு, சேப்பு புடவை சேப்பு சட்டை சேப்பு, கருப்பு புடவை கருப்பு சட்டை கருப்பு ஒட்டு. அதில் பாம்பு மாதிரி பள்ளி மாதிரி இந்த பொட்டு நெத்தியில் இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரிட்ஜு மேலே, வாஷிங் மிஷின் மேலே, டிவி மேலே. அன்றைக்கி நானும் என் ஒய்ஃபும் குலதெய்வ கோவிலுக்கு போயிருக்கேன். சரவணன்னா என் தங்கச்சி வேற நிற்கிறாங்க, ஒரு நல்ல கைத்தட்டு கொடுங்க. அவர் எவ்வளோ அவங்க பெரிய நீதிமன்றத்தில் இப்போ என் மேலாம் நீங்கள் எவ்வளோ கேஸ் வேணாலும் போடலாம், என் தங்கச்சி என்னை பெயில் எடுத்துருவாங்க. சார் கவர்மெண்ட்டில் மெரிட்டில் படித்து பாஸ் பண்ணவங்க, அவங்க அரசு மூத்த வழக்கறிஞர், பக்கத்தில் இருக்கிறவர் பச்சையப்பன் கல்லூரி பேராசிரியர். அவங்க நின்று தமிழ் கேட்குறாங்கன்னா சொல்ல முடியாது. அடுத்த வருஷம் இந்த நிகழ்ச்சியோடைய செலவை கூட அவங்களே ஏற்றுக்கலாம். அது நீங்கள் கைத்தட்டுறதை பொறுத்து இருக்குது. என் தங்கச்சி சொல்லுது, வேண்டாண்டா இவன் குணஸ்ட்டை பிடிச்சவன், வேண்டான்னு சொன்னேன் கேட்டியா அப்படிங்கிறாங்க. இப்போ விஷயத்துக்கு வாங்க. என்ன சொன்னேன்? பொட்டு பற்றி சொன்னேன். அன்றைக்கி என் ஒய்ஃபும் நானும் குலதெய்வ கோவிலுக்கு போயிருக்கோம். அது திருமாந்துறைன்னு பேர். ஞானசம்பந்த சுவாமிகள் பாடல் பற்ற இடம். மாங்கனி உடைந்து தேங்க வயல் மாண்புநல் விளைந்த வளராடா மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானேன்னு சாமி கும்பிடனு இவ மாட்டு வாலில் பொட்டை வச்சுட்டு குளிக்க போயிட்டா. குளிச்சுட்டு மாமா பொட்டை எடுங்கங்கிறா. நான் எடுக்க போயிட்டேன். குணா மாதிரி எங்கள் அக்கா பையன் மாட்டை அவுத்து விட்டான். நான் ஒரு பொட்டுக்கு மாடு பின்னாடியே போயிருக்கேன். நீங்கள் சிரிப்பீங்க, நாளில் லூசு மாதிரி தெரிஞ்சிருக்கேன். இதை இப்படியே வச்சுக்கங்க. தெய்வத்தின் குரலில் காஞ்சி மகாபெரிய சுவாமி எழுதுகிறாரு, நவராத்திரின்னு கொலு வைப்பீங்கல்ல, அப்போ 10 பெண்கள் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. 9 பெண்களுக்கு நலங்கு போட்டு கையில் வளையல் கொடுத்து மஞ்சள் கொடுத்து ரவிக்க பிட்டு கொடுத்து எல்லாம் செய்வீங்க. ஒரு பொண்ணை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருப்பீங்க. ஏன்னா அவள் 42 வயசுலேயே புருஷனை இழந்து விதவியாக இருப்பா. அவளை போய் கொலுவில் ஆராதிக்கலாமான்னு நினைப்பீங்க. ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கங்க. மகாபெரியவர் எழுதுகிறாரு, 42 வயசில் புருஷனை விட்டுட்டு ஆசைகளை அடக்கிட்டு வரால, அவள் தாண்டா காமாட்சியின் வடிவமா பராசக்தியின் ஸ்வரூபமாகவும் வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை கொண்டாடுவதற்கு கற்றுக்கொள். இவன் மகாபெரியவரையும் படிக்கிறதில்ல, பெரிய புராணத்தையும் படிக்கிறதில்ல, ஒளறி கொட்டுறான் நம்ம ஊரில். இப்போ சரவணன் தலைப்பை மாற்றி விட்டாப்புல. இப்போ சமயத்துக்கு பேசினோம். நம்ம சமுதாயம் எப்பேற்பட்ட சமுதாயம்னு இப்போ வரலாறு அவர்கிட்ட வந்ததுனால இப்போ வரலாற்றுக்கு போகிறேன். நல்லா கேட்குறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இப்படி கேட்டால் தாங்க பிடிக்கும். சில ஊரில் நான் ஜோக் சொல்லுவேன், 100 ஜோக் சொல்லியிருப்பேன். 100ஆவது ஜோக்குக்கு ஒரு அப்படின்னாரு. என்னங்கன்னு இப்போ தான் நீங்கள் சொன்ன முதல் ஜோக்கே புரிஞ்சிச்சுன்னாரு. உன்னையெல்லாம் வெட்டி சுண்ணாம்பு கால் வேலையில் வைக்க. சில பேர் முதல் ரோவில் உட்காந்து நம்மளே ஒத்து பார்த்து இப்படி மண்டையாட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் சரி அந்த ஆள் ரசிக்கிறாரோன்னு நினச்சி, நீங்கள் அரை மணி நேரம் பேசினாலே வயிற்று வலிக்கும். ஏற்கனவே 3 மணி நேரம் நாகராஜன் 9:30 வரைக்கும் பேசு. அப்புறம் நான் டைரெக்டாக மருதுபாண்டியர்கிட்ட போக வேண்டியதான். பேசி பார்த்தா தான் கஷ்டம் என்னன்னு தெரியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்முடைய எனக்கு இந்த வாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, இப்போல்லாம் மதுரைக்கு அங்கிட்டு நான் கூட்டத்துக்கு போகிறதில்ல. ஏன்னா 2 நாள் ஆயிடுது. அதுவும் தூத்துக்குடி இவ்வளோ பேர் இருந்தோம். 5 மணிக்கு மேலே ஃப்ளைட்டு கிடையாது, ரன்வேல லைட்டு கிடையாது. 8:20க்கு பேல் சிட்டி. நான் தெரியாமல் போன மாதம் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இனிமேல் ஜென்மத்துக்கும் தூத்துக்குடி பக்கம் போகிறதில்லைன்னு வச்சுருக்கேன். மகாலிங்கத்துக்கு தெரியும், படாத பாடுபட்டுட்டேன். பகலெல்லாம் ஏசி ரூம் கொடுத்து நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன் 8:30க்கு ட்ரெயின் பிடிக்கணுயா, காலைல 10 மணிக்கு சென்னையில் ஒரு காலேஜில் பேச்சு, நான் அவசியம் போகணும்ட்டேன். அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவோம் சார், டுபால்னாங்க. எல்லாம் 7 to 8 பேசினோன்னே அவசரமாக பெட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு துணியை எடுத்துகிட்டு செருப்பை காலில் தானே போடுவாங்க, நான் கையில் போட்டுக்கிட்டு ஸ்டேஷன் கிட்டக்க எங்கள் டிரைவர் வேகமாக சார் உங்கள் ட்ரெயின் போயிடுச்சு. அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனால் என்னையை பற்றி அவனுக்கு தெரியாதுல்ல, சரவணனுக்கு தான் தெரியும். 20 வருஷமாக பழகியிருக்காரு. நான் சொன்னேன், என்னை கூட்டி வந்தவர்கிட்ட ஆம்னி பஸ்ஸில் டிக்கெட் எடுக்க சொல்லு, 4000 ரூபா. ஃப்ளைட்டு மாதிரியே இருக்கும். நீங்கள் ஆம்னி பஸ்ஸில் போகலைன்னா போங்க,
இந்த ஸ்க்ரீன்லாம் போட்டு கண்ணாடியெல்லாம் க்ளோஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு வாட்டர் பாட்டில் கொடுத்து குளிர்னா இது கொடுத்து செமி ஸ்லீப்பர்னு மார்ச்சுவரி மாதிரியே வச்சுருப்பாங்க. ஒன்றும் கூட நம்மளே போக முடியாது, பக்கத்தில் இருக்கவன்ற கேட்டு தான் போகணும். 4000 ரூபாய்க்கு பஸ்ஸில் டிக்கெட் வாங்கி 9:45 என்னை ஏற்றிட்டாங்க. 7:30 போயிடும் பஸ்ஸு சென்னைக்குன்ட்டாங்க. நானும் நம்பி உக்காந்துட்டேன். எடுக்கிற மாதிரியே 3/4 மணி நேரம் வண்டியை ஆட்டினாங்க, கிரன்னு. என் பக்கத்தில் ஒரு 70 வயசு பெரியவர் இப்படி கிட்டக்க வந்து என்னை பார்த்தாரு. என்னை ரொம்ப பிடிக்குமா அவருக்கு, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தானே டிவியில் வர்றவர்னாரு. ஆமான்னு. உங்கள் பேர் மணிகண்டன் தானேன்னாரு. ஆமான்னு. திருப்பியும் உங்கள் பேர் டிவியில் வர்ற மணிகண்டன் தானேன்னாரு. கடுப்பாயிட்டேன். உங்கள் ஊர் பாண்டிச்சேரியான்னு கேட்டேன். ஏன்னா ராத்திரி 9:30 மேலே பேசினதையே 3வது தடவை பேசினான்னா அவன் பாண்டிச்சேரிக்காரனாக தான் இருக்க முடியும். இது நல்லா புரியுது உங்களுக்கு. தேவாரம் புரியுதோ இல்லையோ, திருவாசகம் புரியுதோ இல்லையோ, இது நல்லா புரியுது. இல்லை நானும் மெட்ராஸ் தான் போகணும்னா. அப்புறம் என்னென்னு இல்லையா, எனக்கு பஸ்ஸில் பயணம்னா கொஞ்சம் மண்டை கிருங்கும், கொஞ்சம் தண்ணி போட்டுருவேன்னா. அவன் வாய் அவன் போடுறான், தப்பு இல்லை. பாரதியார் கூட எழுதினார், பாருக்குள்ளே நல்ல நாடுன்னாரு. இப்போ பாருக்குள்ளே நல்ல நாடாக இருக்குது. நம்ம அது ஒன்றும் செய்ய முடியாது. ரைட்டு, இருக்கட்டும். அவன் தண்ணி போட்டான். பஸ்ஸு கிளம்பும் போது என்னை பார்த்து சொன்னார், ஐயா எனக்கு கொஞ்சம் வாந்தி வந்துரும்ட்டான். பக்கத்தில் கதவும் திறக்க முடியாது, உள்ளே ஒரு கேரி பேக் இப்படி இருக்குது. நான் காரணேஸ்வரர் சத்தியமாக சொல்கிறேங்க, அன்னி மாதிரி நான் பயந்தது உலகத்தில் என்றைக்கும் பயப்படல. 10 மணிக்கு பஸ் இப்படி கிளம்பினுச்சு, பம்பம்னு எடுத்தான் அப்படின்னா. வாந்தி எடுத்துருவானோன்னு அவன் வாயவே பார்த்தேன். சீமான் சொல்கிற மாதிரி வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா நடக்காதுன்ட்டான். 11:30 மணிக்கு திருநெல்வேலியில் டீக்கு நிறுத்திட்டு அப்படின்னா வரல. 1:45 மணி திண்டுக்கல்லில் சுண்டி வரல உள்ள விட்டு அப்படின்னா வரல. 3:30 ஸ்ரீரங்கம் ரெகு அப்படின்னா வரல. 5 மணிக்கு மேல்மருவத்தூர் ஓம் சக்தி வரல. 7:35 குரம்பேட்டு அப்படின்னா வரல. அந்த கேரி பேக்கை எடுத்து மடித்து ஜிப்பாவில் வச்சுட்டு இறங்கிட்டான். நான் ராத்திரி 10:10 அவன் வாயை பார்க்க ஆரம்பிச்சு, காலைல 7 மணி வரைக்கும் அவன் எப்போ வாந்தி எடுப்பான்னு அவன் வாயவே பார்த்துக்கிட்டு வந்தேன். உங்களுக்கு என்ன நோகாமல் கிளிப்பீங்க, நாளில் அடுத்த வாயை பார்த்துருக்கேன். அதில் ஒரு அம்மாவுக்கு எப்படி சிரிப்பு பாருங்க, யார் பெற்ற பிள்ளையோ வாய் பார்க்க விட்டுருக்கோமேன்னு. இப்படி ஊராக போய் வாய் பார்த்த என்னையே என் வாயை இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்க வைக்கிறேன். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம சமயத்துக்கு எவ்வளவு சிறப்பு உண்டோ சமுதாயத்துக்கு பெரிய பெருமை உண்டு. நான் நேற்றுக்கு முதல் நாள் சிவகங்கை போயிருந்தேன். அங்கே வந்து பழனிக்கு பாத யாத்திரை போகிறாங்க தைப்பூசத்துக்கு. அதுக்கு சிவன் கோவிலில் பேச்சு 2 மணி நேரம். என்ன நல்ல தலைப்பு, சொற்றமிடால் வைதாரையும் வாழ வைப்பான்னு முருகன் பற்றி. கிட்டத்தட்ட ஒரு 1300 பேர். அரண்மனையில் போய் ராணியம்மாவையும் பார்த்துட்டு வந்தேன். பகலில் வந்து காளையார் கோவில் போயிருந்தேன். உங்களுக்கு தெரியும், எனக்கு தமிழ்நாட்டில் கோவில்னால் கண் முன்னாடி வர்றது தஞ்சை ராஜராஜ சோழன் கட்டிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம். கல்லெல்லாம் கவி பேசக்கூடிய புதுக்கோட்டைக்கு அறந்தாங்கிக்கு நடுவில் ஆவுடையார் கோவில்னு இருக்குது. இது எல்லாத்தையும் விட எங்கள் காரணேஸ்வரர். அது காசிக்கு ராமேஸ்வரத்துக்கும் போக வேண்டாம், நினச்சதுக்கு அருள் செய்ய. இப்படி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு பாரம்பரியம் உண்டு. சிவகங்கை சீமைக்கு சொந்தக்கார இடம் அந்த காளையார் கோவில். அங்கே 2 பேர் இருந்தான். வரலாற்று பேராசிரியர் நிற்கிறாரு. சின்ன மருது பெரிய மருது. அவங்க படைக்கு தளபதி தான். அவங்களுக்கு ஒரு டாப்புக்கு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க தான் வீரமங்கை. யார் சொன்னது வீரமங்கை? ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நில்லுங்கம்மா. இங்கே வாங்கம்மா, உங்கள்கிட்ட என்ன போட்டிருக்க நகையை கழட்ட போகிறேன்னா வாம்மா, சும்மா வாங்கம்மா. ஐயா நீங்கள் வாங்க. ஐயா நீங்கள் தான் வாங்கய்யா. துண்டு இருக்காப்பா? துண்டு இல்லையா? எடுத்துகிட்டு போயிட்டாரா? சரி, ஏன் செலவுலையே போட்டதாக இருக்கட்டும். இதுதான் எனக்கு போட்டாச்சுல்ல, இப்போ எனக்கு தானே சொந்தம். சரி, அந்த துண்டு அப்புறம் வாங்கிக்கிறேன், வச்சுருங்க. நல்லா அந்த அம்மாவுக்கு போட்டு இருக்கு. இதுதான்மா பரிசுமா, இது ஆண்டவன் கொடுக்குறாம்மா. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க.
அந்த அம்மா முகத்தை பாருங்க, ஐஸ்வர்யா ராயை விட அழகா தெரியுது. இன்னைக்கு இந்த அம்மா வரும்போது நினச்சிருக்குமா 1000 பேருக்கு முன்னாடி நமக்கு துண்டு போட போகிறான்னு? இது ஆண்டவன் முடிவு பண்ணுறான். ஆனால் இன்றைக்கி இந்த வீட்டில் ஒரு வேளை பார்க்க மாட்டாங்க. தெரியுமில்ல 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 தெரியுமில்ல, சந்தோஷம்தான். இதாம்மா சமுதாயம். பக்கத்தில் இருக்கிறவங்கள 10 பேருக்கு முன்னாடி சந்தோஷப்படுத்துவது தான் ஆன்மீகம். போய் உட்காருங்கம்மா, உட்காருங்க. வீரமங்கை வேலு நாச்சியாரை பற்றி சொன்னாங்க. அது உங்களுக்கு தாம்மா. இது வீட்டில் கொண்டு போய் சாமி ரூமில் வைக்கணும். போய் உட்காருங்க சகோதரி. இப்போ நல்லா கேட்டுங்க வேலு நாச்சியாரை பற்றி. ஏன்னா இன்றைக்கி குக்கு வித்து கோமாளி தெரியுது. வைத்தறிச்சலோடு சொல்கிறேன். 6 ஆம்பளை சமைக்கிறான், 3 பொம்பளை வந்து ரைஸ் ஓ அப்படிங்கிறாள்க. லூசு. நஞ்சை உண்டு சாகுபடியான தஞ்சை இன்றைக்கு நஞ்சை உண்டு சாகும்படியாக இருக்குன்னு நெல்லை ஜெயந்தான்னு சைதாப்பேட்டையில் தான் அந்த கவிஞர் இருக்கான். அவர் கைத்தட்டு கொடுங்க. அற்புதமான கவிஞர். நம்ம யார் நல்லது செஞ்சாலும் அதை எனக்கு கொள்கையால் வேறுபட்டு இருந்தாலும் கலைஞர் அந்த கவிதையை கேட்டுட்டு அவருக்கு கூப்பிட்டு சிறப்பெல்லாம் பண்ணியிருக்காரு. கவிஞர் பழனி பாரதி, அறிவுமதி போன்றவர்களுக்கெல்லாம் அவர் நண்பர். நமக்கும் நல்ல நண்பர், நல்ல மனிதர். பிடபிள்யூடிலேயோ எதுலேயோ அவர் வேலை பார்த்தாரு. மிகச்சிறந்த கவிஞர். நல்லது யார் செஞ்சாலும் நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ விஷயத்துக்கு வாங்க. காளையார் கோவில் அந்த வீரமங்கை வேலுநாச்சியார் வரலாறுலாம் தமிழ் சமூகம் படிக்கணும். குயிலியை பற்றி படித்தாதான் நம்ம தேசத்தினுடைய சிறப்பு என்னன்னு தெரியும். அது அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வச்சுக்கலாம். ஒரே வருஷத்தில் எவ்வளோ பேசுகிறது, அதுவும் 8 பவுன் செயினுக்காக. சரி, இப்போ விஷயத்துக்கு வாங்க. சின்ன மருது பெரிய மருது கோவிலை சுற்றி வராங்க. பெரிய மருது சின்ன மருதை பார்த்து சொல்கிறாரு, கோவிலுக்கு ஒரு தேர் செய்யணும். ஏன்? தேர் செஞ்சால் திருவிழா நடக்கலாம். திருவிழா நடந்தால் ஆடல் பாடல் இசை கச்சேரி வரலாம். ஊரே கூடுவாங்க, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கலாம். சமயத்தை வச்சு சமுதாயத்தை வளர்த்த சமூகம் தமிழ் சமூகம். நல்லா புரிஞ்சுக்கங்க. சமயத்தை வச்சு சமுதாயத்தை. அன்றைக்கே விநாயகர் சதுர்த்தியை ஏன் பாலகங்காதர திலகர் வச்சார்னா, தேசிய ஒருமைப்பாடு வரணும், தேச உணர்வு வரணுங்கிறதுக்கு தான். அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளும் ஒரு பின்னாடி நுட்பம் இருக்குது. இப்போ பெரிய மருது சொன்னோன்னே சின்ன மருது உத்தரவுன்னாரு. உடனே யாரை பார்ப்பாங்க? விஸ்வகர்மா 4 ஆசாரியை போய் பார்ப்பாங்க. ஒரு ஆசாரி பேர் குப்பமுத்து ஆசாரின்னு பேர். என்னது? குப்பமுத்து ஆசாரி. அவரை போய் சொல்லி, அப்பா இந்த ஊருக்கு கோவிலுக்கு ஏன் உட்காரலாமே, நீங்கள் நின்றுக்கிட்டே இருக்கீங்களே, உட்காந்தா ஜட்ஜி போஸ்ட்டு கிடைக்கும், டைரெக்டாக ஐஏஎஸ் ஆகலாம், உங்களுக்கு ஹெச்ஓடியிலேருந்து பிரின்ஸிபால் கிடைக்கும், நீங்கள் கைத்தட்டுங்க, ஒரு வைஸ் சான்சலராக கூட ஆகட்டும், 30 நாள் செலவையும் அவரே ஏற்றுக்கட்டும். அது மட்டும் முடியாதுன்னு அப்படிங்கிறாரு. இப்போ நல்லா கேளுங்க, இதெல்லாம் ரொம்ப கேட்க வேண்டிய கதை. நாளைக்கு எல்லாருக்கும் லீவு தான். நான் உலகத்தில் சொல்கிறேன், கோடி ரூபா போட்டு கூட்டம் நடத்துகிறான் மெட்ராஸில். நாங்கள் போய் பேசுகிறோம், கூட்டமே வரல. ஆனால் இந்த அடியார் கூட்டத்து திருவடியை நான் வணங்குறேன். இவ்வளவு பணியையும் பொருட்படுத்தாமல் தமிழ் பணியை கேட்குறீங்களே, இதை விட ஒரு சிறந்த இடம் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். எனக்கு ரொம்ப இந்த இடத்துல பேசிட்டா எனக்கு இன்னும் 6 மாதத்துக்கு உடம்புல டானிக் மாதிரி. நீங்கள் 2 பேர் வாழ்த்த மாட்டீங்க. எனக்காக சிவன்ட்ட, ஐயா இந்த பிள்ளைக்கு தொண்டை நல்லா இருக்கட்டும், ஊராக நல்லா போய் பேசட்டும், எந்த எதிரியும் இருக்கக்கூடாது, இவனுக்கு பேசுகிறதுக்கு முன்னாடி கடவுள் போய் நாக்கில் நிற்கட்டும்னு நீங்கள் சொல்கிற வாழ்த்து எனக்கு போதும்னு நான் நம்புகிறேன். இப்போ பாருங்கள், பெரிய மருது தேர் செய்யணும்னாரு, சின்ன மருது சரின்னாரு. ஒரு ஆசாரியை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவர் பேர் என்ன? குப்பமுத்து ஆசாரி. ஐயா தேர் செய்யணும்னாங்க. உள்ள ஜோசியர் வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னையை விட்டுருங்க ஐயா, நான் செய்ய முடியாதுன்னாரு. இல்லை நீ தான் செய்யணும்னாரு. உள்ளே போயிட்டு திருப்பியும் இல்லை விட்டுருங்க ஐயா முடியாதுன்னாரு. 3ஆவது தடவை ராஜா சொன்னார், இந்த பார் இது வரைக்கும் அன்பாக சொன்னேன், இப்போ நான் ராஜா கட்டளையாக சொல்கிறேன், தேர் நீ செய்யணும், என்ன பரிசு வேணாலும் தரேன்னாரு. அப்புறம் ஆண்டவன் பாரம்னு சுவாமி மேலே பாரத்தை போட்டு தேரை செஞ்சிட்டாரு. பிரமாதமாக தேர் தயாராகி வந்துருச்சு. தேர் வந்தால் வெள்ளோட்டம் விடணும். மறுநாள் வெள்ளோட்டத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. முதல் நாள் ராத்திரி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. நேராக இப்போ பார்த்தாரு பெரிய மருது, டே கொடுத்த வாக்கை காப்பாற்றுறவன் தாண்டா தமிழனுடைய அடையாளம். நம்ம குப்பமுத்து. அதுக்கு முன்னாடி ஒரு கேப்பு, இந்த நாதஸ்வர கலைஞர்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. டெய்லி அவங்க தான் பத்தாது, நல்லா கைத்தட்டுங்க.
மண்டு மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் கல்யாண வீட்டில் செண்டை மேலே வைக்கிறோம், அதுக்கு எதிர்ப்பானவன் இல்லை. நம்முடைய கலை நாதஸ்வர கலை. போன தடவை எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருக்காரு சஞ்சாரம்னு ஒரு நாவல், அதுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது. கல்யாண வீட்டில் இவங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிடுவோமா, பத்திரிக்கையெல்லாம் கொடுப்போமா, காசு பார்த்து வாங்கிக்கங்கம்மா, கெட்டி மேளங்கும்போது மாங்கல்யம் கட்டுவோம், கட்டி மேளம் கட்டி விட்டு கட்டி விட்டு கட்டி மேளம்மாம்மா. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டாங்களான்னு கூட நம்ம பார்க்குறது இல்லையா. இப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கையை கதையாக எழுதியிருந்தார். அவருக்கு பரிசு தேசிய அந்த சாகித்ய அகாடமி அறிவிச்சிட்டாங்க. காலையில் போய் கதவை திறக்கிறாரு. 10 நாதஸ்வர கலைஞர் தமிழ் வித்வானும் உட்காந்து அவர் வீட்டில் வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்களா 6 மணிக்கு. என்னையா இப்படி பண்ணிட்டீங்கன்னொன்னே, எங்களை ஓரமாக உட்காத்தி வச்சதை பல இதயங்களில் நடுக்கூடத்தில் உட்காத்தி வச்சிட்டிங்க, அதுக்கு எங்களால் முடிஞ்ச பரிசையா உங்களுக்காக வாசிச்சுட்டு போகிறோம். அந்த நாதஸ்வர கலை நல்லா இருக்கட்டும்னு பணிந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா கலைஞர்கள் நம்ம யார் இந்த கோவிலில் டாய்லெட் சுத்தம் பண்ணுற அம்மா கூட நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கணும். உலகத்தில் ஒரு சிவாச்சாரியார் இல்லைன்னா இன்னொரு சிவாச்சாரியார் கோவிலை பார்த்துக்கலாம். ஒரு குப்பை பொறுக்கிற அம்மா லீவு போனால் தெருவே நாரி போயிடும். குப்பை பொறுக்கிறவங்களும் எனக்கு முக்கியம், கோவிலை கட்டுறவங்களும் எனக்கு முக்கியம். சரி, இப்போ விஷயத்துக்கு வாங்க. தேர் பண்ணியாச்சு, அவருக்கு பரிசு கொடுக்கணும். பெரிய மருது கூப்பிட்டாராம், குப்பமுத்து ஆசாரியை கூட்டிகிட்டு வாயான்னு. என்ன பரிசு கேளுன்னாராம். ராஜா, நான் கேட்டுருவேன், நீங்கள் என்னையா கேளியா, இந்த பெரிய மருது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவான், கேளியா அப்படின்னாராம். இல்லை ராஜா, நாளைக்கு தேர் வெள்ளோட்டம் வரும்போது உங்கள் டர்பனை நான் போட்டிருக்கணும், உங்கள் உடைவாள் நான் இருக்கணும், உங்கள் செருப்பை நான் போட்டிருக்கணும், மொத்தத்தில் நான் ராஜாவாக இருக்கணும்னாராம். சின்ன மருது எறா வாழ அப்படின்னானா. பெரிய மருது சொன்னா, நிறுத்துறா, கொடுத்த வாக்கு கொடுத்த வாக்கு தான். நாளைக்கு கதிரவன் உதிக்கின்ற போது நீ தான் இந்த நாட்டு மன்னன் போ அப்படின்னு சொன்னார். ஊர் ஜனங்களே கூடினுச்சு, லட்சக்கணக்கான பேர். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம்னு கைகூப்பி மந்திரங்களை சொன்னாங்க. வான வேடிக்கையெல்லாம் நடந்தது. தேர் வெள்ளோட்டம் வந்து அந்த நிலையில் வந்து நிறுத்த போகும்போது குப்பமுத்து ஆசாரி தடிக்கு மேலேருந்து கீழே விழுந்தார். சக்கரம் ஏறிடுச்சு, நெஞ்சிலேருந்து குருதி அப்படியே ரத்தம் கொட்டுது. பெரிய மருது மடியில் போட்டுக்கிட்டு, பாவி, இப்படி கோவிலுக்கு தேர் செஞ்சு கொடுத்து வெள்ளோட்டம் வந்த நீ என்னடா இப்படி பண்ணிட்டியேன்னு கேட்டபோது ராஜா கையை பிடிச்சி குப்பமுத்து ஆசாரி சொன்னாராம், ஐயா, என்னைய தேர் செய்யுங்கன்னு நீங்கள் கேட்க வந்தீங்க. 2 தடவை நான் முடியாதுன்னு, 3ஆவது தடவை கட்டளை தேர் வேணும். நீங்கள் நாங்கள் எப்போ தேர் செஞ்சாலும் பிரசன்னம் பார்ப்போம். அப்போ ஒன்றே ஒன்று சொன்னாங்க, இந்த தேர் செய்கிறதுல பிரச்சனை இல்லை, வெள்ளோட்டம் வரும்போது அந்த ஊரினுடைய மன்னனாக யார் இருக்காங்களோ அவர் உயிருக்கு ஆபத்துன்னாங்க. இந்த ஊருக்காக தேர் செய்கிறீங்களே, பெரிய மருதுக்கு ஆபத்துன்னு சொல்லலை, மன்னனுக்குத்தான் ஆபத்துன்னாங்க. இப்போ நான் மன்னன் ஆயிட்டா என் உயிர் போயிருமில்ல, மக்களுக்காக காளையார் கோயிலை காக்கக்கூடிய உங்கள் உயிர் இருக்குமில்ல, அதற்காக உயிரை துறந்தேன் நானா. இப்படி மக்களுக்காக மன்னனும் மன்னனுக்காக மக்களும் இருவரும் சேர்ந்து கட்டிய கோவில்களை காத்த சமுதாயம் நம்முடைய சமுதாயம். தஞ்சாவூரில் பெரிய கோவில் இருக்குல்ல, யார் கட்டினா? ராஜராஜ சோழர். இப்போ மாதிரி மின் விளக்கெல்லாம் இல்லை. அகல் சட்டியில் எண்ணெய் ஊற்றி விளக்கு போடணும். எண்ணெயில் போடக்கூடாது ராஜராஜனுக்கு. பசுமாட்டில் பால் கறந்து போடணும். எதில்? பசுமாட்டில் பால் கறந்து போடணும். அதை நெய்யாக்கி போடணும். எல்லாருக்கும் பசுவை வாங்கி தானம் கொடுத்தான். நீங்கள் பதிலுக்கு நெய்யை கொடுங்கன்னா. கோவிலை சுற்றி வந்தால் ஒரு பகுதியில் மட்டும் விளக்கு எரியல. என்னடா காரணம்னா, 1 வாரமாக நெய் வரலன்னா. யாருடான்னா அவன் பேரை சொன்னான். விடுறா அவன் வீட்டுக்குன்னா. குதிரைப்படை யானைப்படையோட போய், ஏய் வெளியில் வாடா, 1 வாரமாக நெய் கொடுக்கலையாமே ஏன்னு. உள்ளேந்து ஒரு பெண்ணு எட்டி பார்த்தா. ஆம்பளை எங்கம்மா? ராஜா, அண்மையில் புயல் வெள்ளம் வந்துச்சுல்ல, அதில் நீங்கள் கொடுத்த பசுமாடு 42 செத்து போச்சு. ஓட்டிகிட்டு போன என் புருஷனும் ஆத்தோடு போயிட்டாரு. அப்படி ஊர்க்காரங்களை திருப்பி உண்மை சொல்கிறாளா இவன்னா? ஆமாம் ராஜா, உண்மை தான் சொல்கிறாங்க. அப்புறம் செத்து எவ்வளோ நாள் இருக்கும்? செத்து 10 நாள் இருக்கும்.
10 நாள் நெய் கொடுத்த, ஏன் ஒரு வாரம் கொடுக்கல? ராஜா அதை விட்டுருங்களேன், கேட்காதீங்க. ஏய் ஏன் கொடுக்கல சொல்லு, எட்ரா உடைவாளன்னானா. வேறு ஒன்றும் இல்லை ராஜா, 10 நாள் என் பிள்ளைக்கு கொடுத்துருந்த தாய்ப்பாலை விற்று கோவிலுக்கு விளக்கெறியாமல் இருக்கக்கூடாதுன்னு நெய் தீபம் போட்டேன். இப்போ பால் கொடுக்கறதுக்கு என் மார்பில் பால் இல்லை, என் பிள்ளையும் வற்றிடுச்சு, என் மார்பும் வற்றிடுச்சு. அப்போ மன்னன் அழுதுகிட்டே அவள் திருவடியை தொழுது சொன்னானா, தன்னுடைய தாய்ப்பாலை கொடுத்தாவது கோவில் தீபம் எரிய வேண்டும் என்று நினைத்த இந்த வரகுணால் பெயரை கல்வெட்டில் பொறித்து வையடா. தமிழ்நாட்டு பெண்கள் கோவிலை எப்படி கற்பு நெறி தவறாமல் பாதுகாக்கிறார்கள் தங்கள் பிள்ளைக்கு நிறையான்னு சொல்லி தான் வரகுணால் பேரை கல்வெட்டில் எழுதி வைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நினைக்கும் போது நம்முடைய சமூகம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஆனால் இப்போ நீங்கள் நல்லா பாருங்க, என் மனைவி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மஞ்ச வேட்டியை கொண்டு வந்தா. எதுக்குமான்னே, இல்லைம்மாம்மா நீங்கள் 10 நாள் விரதம் இருக்கணும்னா. எதுக்குடின்னு, ஆடி வந்தால் அம்பாளுக்கு வேண்டிக்கிட்டா நல்லதான்னா. ஏண்டி நம்ம தான் நல்லா இருக்கமே, இன்னும் என்னடி வேணும்னு. இல்லைம்மாம்மா கோச்சுக்கப்படாது, எங்கள் அம்மாவுக்கு தலை கிறுக்கிறுன்னு சுற்றுதான், முன்னாடி மாதிரி இல்லையா, வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை அம்பாளுக்கு விரதம் இருந்தால் நல்லதான். நான் சொன்னேன், ஏண்டி உங்கள் அம்மாவே 80, அவங்க அம்மா 103, அது இருந்தால் என்ன போனால் என்னன்னு. இல்லை மாமா அப்படிலாம் சொல்லப்படாது, இந்த வேஷ்டியை கட்டிக்கோங்கன்னு கையில் காப்பை கட்டினா. அது காப்பு இல்லை, எனக்கு வச்ச ஆப்பு. கட்டிட்டேன். வேறு ஏதாவது வேண்டியிருக்கியான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, கடைசி நாளில் உங்களுக்கு அழகு குத்துறேன்னு வேண்டியிருக்கேன் அப்படின்னா. இது எதுக்குடின்னு. இல்லை என் தங்கச்சியை எவனோ வந்து வரன் பார்க்குறான், அமைய மாட்டேங்குது, வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு அழகு குத்தினா மச்சினிச்சிக்கு கல்யாணம் நடக்குமான்னா. வேறு எதுவும் வேண்டியிருக்கியா அப்படின்னு. ஒன்றும் இல்லை மாமா, கடைசி நாள் நீங்கள் தீச்சட்டி எடுக்கிறதா வேண்டியிருக்கேன்னா. இது எதுக்குடின்னு. என் தம்பிக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது மாமா. சரிடி, இடுப்பில் மஞ்ச வேட்டி, வாயில் அழகு, கையில் நெருப்பு சட்டி, வேறு ஒன்றும் வேண்டலையான்னு. அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா, கடைசி நாள் 10 அடிக்கு 10 அடி பூக்குழின்னு போடுவாங்க நெருப்பு, நீங்கள் குதித்து மிதித்து வந்தால் குடும்பத்துக்கு நல்லதாம்னா. நான் பொறுமையாக இருந்து இவ்வளவும் நான் செஞ்சால் நீ என்னடி செய்வேன்னு. நான் எங்கள் சொந்தக்கார லேடிஸ்லாம் வச்சு ஊன்னு உழவு போடுவேங்கிறான். நம்ம பக்தி பிரமாதமாக இருக்குது. ஏன் தெருவில் ராஜேந்திரன் சாருக்கு தெரியும், ஒரு ஆள் மலைக்கே போக மாட்டார், சாமியை கும்பிடாதவன் காவி வெட்டி ஊதா வெட்டி கட்டி சந்தனம் குங்குமம்லாம் அடித்து மாலையை போட்டு எப்போ பார்த்தாலும் மனோகர் சாமியே சரணமையப்பான்னாரு. என்னையான்னு, கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு, வீட்டில் மரியாதையே இல்லை, திடீர்னு உங்களை எல்லாம் பார்த்தேன், நானும் காவியை கட்டி மாலையை போட்டேன், இப்போ என் வீட்டம்மா ஆளே மாறிட்டா, சாமி வாங்க சாமி, சாமி உட்காருங்க சாமி, சாமி பால் சாப்பிட்றீங்களா சாமி, இப்போ பர்மனெண்ட்டாக மாலையை போட்டேங்கிறா. பக்திங்கிறது உள்ளத்திலேருந்து வரணும். அதனால தான் வாரியார் சொல்லுவார், பக்திக்கு ஆணவம் கண்மம் மாயை இருக்கக்கூடாது. இப்போ உடனே நாகராஜனை கேட்பார், எங்கள் பெரிய புராணத்து பக்தி இல்லையான்னு. 12ஆம் திருமுறைன்னு பேர், சேக்கிலார் பெருமான் எழுதியது. அழகாக இங்கே 30 நாள் பேசியிருப்பாங்க இல்லையா. அதில் ஒரே ஒருத்தர் இருக்கார் பக்திக்கு. ராஜா கோவில் கட்டினான், போய் சிவபெருமான்கிட்ட இன்விடேஷன் கொடுத்தான், வரேன் போங்கன்ட்டார். இன்னொருத்தன் ஐயா மாதிரி ஒருத்தர் போய் கோவில் கட்டி கும்பாபிஷேகம்னு பத்திரிக்கை கொடுத்தார், அதையும் வாங்கிட்டு வரேன் போங்கன்னாரு. 2 பேரும் போனதுக்கப்புறம் பார்க்குறாரு, இதுவும் திங்கக்கிழமை இதுவும் திங்கக்கிழமை, அதுவும் 9:05 இதுவும் 9:05. கடவுள் எங்கே அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கிறவன். ஆனால் எப்படி 2 இடத்துக்கு போக முடியும்? ராஜா கனவுல போய் சொன்னான், இல்லை இந்த திருநின்ற ஊர்னு ஊரில் சென்னைக்கு பக்கத்தில் ஏழை அந்தனர் பூசலார்னு ஒருத்தர் கட்டியிருக்க கோவிலுக்கு நான் கும்பாபிஷேகத்துக்கு போகிறேன்னாரு. ராஜா கண்ணை முழிச்சு பார்க்குறான், வெடிகாலில் 3 மணி. அவனுக்கு சாமி கும்பாபிஷேகத்துக்கு வரலேன்னு சொன்னதுக்கு அர்த்தம் இல்லை. நம்ம ராஜா விண்ணை முட்டக்கூடிய கோவில், செங்கல் சுண்ணாம்பு எல்லாம் போட்டு பார்த்து ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கோம். குணா சார் கட்டுற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்காக கட்டிட்டார். ஏன் கோவிலுக்கு வராமல் சிவபெருமான் யார் கோவிலுக்கு? பூசலார் கோவிலுக்கு. கிளம்புடா, யானைப்படைய கலப்பு, யானைப்படைய கலப்புன்னு யானை முன்னாடி போகுது. நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, யானைக்கு ஒரு காலம் வந்தால், யானைக்கு ஒரு காலம் வந்தால், அது ரொம்ப நாள் எனக்கு விளக்கம் தெரியல.
ஒரு காலத்தில் ராஜா புறப்படுறாருன்னா முன்னாடி யானைப்படை போகும். இப்போ கவர்னர், முதலமைச்சர், பிரதமர்லாம் கிளம்பினா பூனைப்படை போகுது. அதனால தான் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். இப்போ இப்படி கிளம்பிட்டான். என்ன ராஜேந்திரனே, நான் சொல்கிறது சரிதானே? கரெக்டாக இதுக்கு நேராக மறைஞ்சு உக்காந்துருக்காரு. ஏன்னா அவர் செயினை பறிச்சுப்பேன்னு. சரி, இப்போ நல்லா கேட்டுக்கங்க, மறந்துடக்கூடாது. பூசலார் திருநின்ற ஊருக்கு போனார். இந்த ஊரில் யாரோ பூசலார்னு ஒருத்தர் கோவில் கட்டியிருக்காரு. உடனே இவர் மாதிரி ஒருத்தர் சொன்னார், அவனா? அது ஒரு லூஸு. இப்போ நாகராஜனுக்கு என்ன பேர் வச்சுருப்பாங்க? 30 வருஷமாக பிழைக்க தெரியாத லூஸு. இந்த கோவிலுக்கு வந்துட்டா 10 தடவை சாமியை சுற்றினா கோவிலே கதின்னு கிடந்தா நம்ம ஊரில் அவருக்கு வைக்கிற பட்ட பேர் லூஸுன்னு. ஆனால் கடவுள் கணக்கு வச்சுருப்பாங்கிறது அவனுக்கு தெரியாது. வெளியில் பூசலார் வந்தார். மன்னன் நிற்கிறான். என்னப்பான்னா, நீ கட்டியிருக்க கோவிலுக்கு நாளைக்கு கடவுள் வந்து அம்மையப்பனாக வந்து கும்பாபிஷேகம். அவன் சொன்னான், நான் உஞ்சுவர்த்தி பார்ப்பான், அடுத்த வேளை சோத்துக்கு வழி கிடையாது. என்ன எப்படி சொல்கிற? நீ கட்டுற கோவிலுக்கு வரப்போகிறான். ஆமாம், கோவில் கட்டணும்னு நினச்சேன், காசு இல்லை. அன்பை அஸ்திவாரமாக்கினேன், பல வருடமாக பண்பை கோயிலாக்கினேன், பாசம் நேசத்தை கும்பமாக்கினேன், என் உள்ளத்தில் கோயில் கட்டினேன், உள்ளம் பெரும் கோயில், ஊன் உடம்பு ஆலயம்னு சொல்லி முடிக்கல. மன்னன் காலில் கீழே விழுந்து சொன்னாடே, கோவில் கட்டுறதுக்கு கல்லும் மண்ணும் சுண்ணாம்பு மட்டும் இல்லடா, அன்பு வேணுங்கிறத எனக்கு சொல்லிட்டடா பூசலார் பூசலார்னா. அதனால தான் அன்பால் கட்டிய கோயிலுக்கு கடவுள் போனான். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இளையான்குடி மாரநாயனார்னு ஒருத்தர் இருந்தார். நம்ம சமயமும் சமுதாயமும் எப்படி இருந்தது. இப்போ நான் அண்மையில் போன மாதம் மயிலாடுதுறையில் பேச போயிருந்தேன். அங்கே காளையாக்குடின்னு ஒரு ஹோட்டல் இருக்கும், அற்புதமாக இருக்கும். இப்போ திருச்சியில் போனால் அஜந்தாவில் சாப்பிடுவேன். இப்போ எங்கே போனாலும் எனக்கு சாப்பிட்ற இடம் தெரியும். ஒரு கோவில் கும்பாபிஷேகம், 2 நாள் அடியனுடைய பேச்சு, தருமபுரம் ஆதீன ஏற்பாடு. 2வது நாள் பேச்சு கேட்க வந்த ஒரு மாமி போய் சாமிகிட்ட சொல்லி, இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஐயாவை வர சொல்லுங்கன்ட்டாங்க. நானும் பேச்சு முடித்து ஒரு 45 நிமிஷம் பயணம் பண்ணி பேசினோன்னு நல்லா பசிக்கும். குணா சார் போகும்போது டிஃபன் ஏற்பாடு பண்ணணும், அதுக்காக தான் இவ்வளவும் சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, இவன் பேச்சை கேட்டதும் இல்லாமல் டிஃபனு நம்ம வாங்கி தரணுமா அப்படின்னு. சரி, அந்த அம்மா வீட்டில் சாப்பிடணுங்கிறதுக்காகவே ஆர்கனைசர் கொடுத்த சாப்பாடை வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்கேன். பெரும் குடும்பம், பெரிய வீடு, 32 கதவு வச்சு இந்த நகரத்தாரெல்லாம் கட்டியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி. வாங்க 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 தம்பி, வாங்க 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 வாங்க, என்னம்மா பேசுகிறீங்க, வரக்கூடாதவங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எல்லாம் கடவுள் செயல், போங்க, வந்தால் சாப்பிடவா போகிறீங்க. நான் காண்டாயிட்டேன்பாங்கல்ல, அந்த மாதிரி சொன்னேன். வேண்டான்னு சொன்னால் நீங்கள் என்ன விட்டுறவா போகிறீங்க என்ன. அதுக்குள்ளே அந்த அம்மா சொல்லுது, போங்க தம்பி, உங்களுக்கு குசும்பு ஜாஸ்தி, அப்படியே நம்ம வீட்டில் கை நினச்சாலும் பிள்ளைங்க கையில் 5ஓ 10ஓ கொடுக்க மாட்டிங்களான்னுச்சு. அந்த அம்மாவுக்கு 3 புள்ள, தம்பிச்சிக்கு 2 புள்ள, அண்ணன் புள்ள 2, தம்பி புள்ள 2, 11 குட்டிச்சாத்தான் ஓடுது வீட்டில். நான் அப்புறம் சொன்னேன், கொடுத்தா கூட வாங்குறாப்பிள்ளையா வளர்த்து வச்சுருக்கீங்கன்னு. அப்புறம்தான் தெரிஞ்சது வீட்டில் இருந்ததே 2 கரண்டி மாவுதான்னு. ஆனால் ஒரு காலத்தில் தமிழ் சமூகம் எப்படி தெரியுமா, யாராக இருந்தாலும் வாங்கன்னு வலது கையில் சொம்பில் தண்ணி கொடுத்து, பலகை போட்டு, தலைவாழை இலை போட்டு, தண்ணி தெளித்து, முகமலர்ச்சியோடு சோறு போட்டு, வெத்தலைப்பாக்கு தெறிக்க வச்சு பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் விட்டுட்டு வருவோம். இப்போயும் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம், ஏன் அவன் திருப்பி வந்துடக்கூடாதுன்னு. விருந்தோம்பல்ங்கிறது விட்டு போச்சு. நான் உங்கள்கிட்ட திருவடி தொழுது சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு சோறு போட முடியாட்டியும் பண்ணியிருக்க சோத்தை எடுத்து காக்காக்காவது வச்சுட்டு சாப்பிடுங்க. யாவருக்குமாம் இறைவனுக்கு ஓர் பச்சிலைன்னா. நீங்கள் பெரிய மாலையால் அபிஷேகம் செய்ய வேண்டாம் சிவனுக்கு. ஒரு வில்வத்தை எடுத்து சிவார்ப்பணம்னு போடுங்க, அவ்வளோ புண்ணியம். ஒரு வில்வத்தால் பூஜை செய்தால் அஸ்வமேத யாகம் செய்ததற்கு சமங்கிறான். நீங்கள் வில்வாஷ்டகம் கேட்டால் தான் தெரியும், இவ்வளவு சிறப்பு உண்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, இளையான்குடி மாரநாயனார் இருந்தார். டெய்லி அடியாருக்கு திரு அமுது கொடுப்பார். ஒரு நாள் வறுமை அவங்க வீட்டுக்குள்ளே, ராத்திரி 12:30 மணி ஜோன்னு மழை ஊற்றுது. வந்து வாசலில் ஒரு அடியார் பசிக்குதுங்கிறாரு. நம்மளாக இருந்தால் கடவுளாக இருந்தாலும் போன்றுவோம். அவர் உள்ளே கூப்பிட்டு அமரச் சொல்லி அடுத்த நாள் விதைக்கி வச்சிருந்த விதை நெல்லை எடுத்து
வறுத்து குத்தி சமைச்சு கொல்லப்பக்கம் இருந்த கீரையை நறுக்கி ராத்திரி திரு அமுது படைச்சோன்னு அவர் சொன்னாராம். உமாதேவியரோடு காட்சி கொடுத்து சங்கநிதி பதுமநிதிலாம் வறுமையிலும் பிறருக்கு சோறு போடுறியன்னு. ஒருத்தர் உள்ளத்தில் கோயில் கட்டினார், ஒருத்தர் வறுமையில் சோறு போடுறாரு. அடுத்து இன்னொன்று டாப்பு பாருங்கள். ஆகமம் தெரியல, வேதமெல்லாம் படிக்கலை, பாசுரம் தெரியாது, குலசேகர ஆழ்வார் போரி. நம்ம வேத விற்பனர்கள் மாதிரி ஆகமம் விதிமுறையெல்லாம் தெரியாது. வேட்டையாடுவான். யாரா இவர் தனியாக நிற்கிறாருன்னா காணன் நாடன் சொன்னான். இவன் தாண்டா குடிமி தேவர், உலகத்துக்கே காட்சி தராருன்னு. அதை போய் கட்டிக்கிட்டு அழுகிறான் 5 நாள். வாயில் வச்சு உமிழ்நீரை துப்புறான், சூடிய மலரை சூட்டுறான், பன்றி இறைச்சியை வச்சு சாப்பிடுங்கிறான். சிவகோசிரியார் டெய்லி பார்த்துட்டு அழுகிறாரு. உடனே கடவுள் கனவுல சொல்கிறாரு, அவனுடைய உள்ளமெல்லாம் செயலெல்லாம் என்னை பற்றியது, அவனை ஒன்றும் சொல்லாத, அவன் யாருன்னு நாளைக்கு மறைஞ்சிரிஞ்சு பாருன்னாரு. இந்த மாதிரி மரத்துக்கு பின்னாடி நிற்கிறான், சூரியன் உதிச்சிச்சு நேராக வரான், உமிழ்நீரை துப்பினா, சூடிய மலரை வச்சான், இறைச்சியை வச்சு சாப்பிடுன்னு கிட்டக்க கொண்டு போனால் கடவுளுடைய கண்ணிலேருந்து குருதி வந்தது. கவலையே படலை. பச்சை இலையை அப்படி ஊற்றினா நிற்கலை. தான் கண்ணை எடுத்து கடவுளுக்கு அப்பிட்டான். நம்மளுக்கு பாதி உயிர் போச்சு. இப்போ இந்த கண்ணிலேருந்து குருதி வந்துச்சு, இந்த கண்ணால் கொடுத்துருவேன்னு சொல்லி அப்படி கண்ணை எடுக்க போகும்போது யோசித்தான். நான் தின்னப்பேன், இந்த கண்ணு கொடுத்த போது இந்த கண்ணால் பார்த்தோம், இந்த கண்ணு கொடுத்தா எந்த கண்ணுன்னு காலு கட்டை வரலை எடுத்து சிவபெருமான் கண்ணில் வச்சு எடுக்க போனாலாம். இப்போ பக்கத்தில் இருந்த அம்மா ஓங்கி ஒரு இடி இடித்தாலாம். யாரை? ஐயாவை. அம்மா இடித்தாதான் ஐயாவுக்கு புரியுது. அது சிவனுக்கே அப்படி தான் நடந்திருக்கு. அவ்வளோ சந்தோஷத்தை பாருங்கள். இப்படி இருக்காரே இவர் யாருன்னு. அதுக்கு சிவபெருமான் சொன்னாராம், நம்ம ஆட்கள் சும்மா இல்லை, அடியாருக்கு அல்ல குளிச்சுட்டு 4 நாளுக்கு சூடத்தை வாங்கிட்டு எனக்கு ஏற்றி விட்டு, அதுவும் அவனே சிவாச்சாரியார்கிட்ட கொடுக்குறதில்ல, அவனே டைரெக்டாக என் நெஞ்சிலேயே ஏற்றிடுறான். ஏற்றி விட்டு ஊதுபத்தியை ஏற்றி விட்டு 15 அப்ளிகேஷன் வைக்கிறான். அப்பா அப்பா அப்பாங்கிறான். நான் யாரடா அப்பான்னு சொல்கிறதுன்னு தவிச்சேன். எனக்காக கண்ணையே கொடுத்தான்ல, அவனுக்கு பேர் தின்னப்பன் இல்லை, கண்ணப்பன். கண்ணப்பன்னு கையெடுத்து கும்பிட்டானா. அந்த மாதிரி நம்ம கண்ணை கொடுக்க முடியுமா? ஒரு அம்மா மாங்கனி 2 கேட்டதுக்காக பெரிய கதை, தலையாலேயே நடந்து சாமிகிட்ட போனா. சிவபெருமானை பார்த்து பார்வதி கேட்குறா, யார் இந்த அம்மான்னு? எம்மை பேணி வரும் அம்மைகான். எனக்கு அம்மானு ஒருத்தர் இருந்தால் அவள் தாண்டா இவ அம்மா, காரைக்கால் அம்மை. மெய்ப்பொருள் நாயனார்னு ஒருத்தர் இருந்தார், சிவவேடம் தடித்தவர் தான் உண்மைன்னு நம்பினார். முத்தனாதான் அவரையே குத்தினார், குருதி வந்தது. தத்தா இவர் நமரே, இவரை கொண்டு போய் எல்லை வரைக்கும் விடுன்னாரு. இதெல்லாம் தான் பெரிய புராணத்து நாயன்மார்கள். இப்போ நம்மள்கிட்ட சுவாமி கண்ணு கேட்டால் கோவிலுக்கு வருவீங்க, காரணேஸ்வர கோயில் நல்லா கேட்பாரையா கண்ணு. ஆனால் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்குறேன், அடுத்த வருஷமும் மழை வரும் வெள்ளம் வரும், உங்கள் பாதத்தை தொட்டு கேட்குறேன். அரசாங்கத்தை குறை சொல்கிறத இன்னையோடு நிறுத்திடுவோம், நம்ம தெருவில் குப்பை போடாமல் இருப்போம். உங்கள் பாதத்தை தொட்டு கேட்குறேன். கிரிவலம் நீங்கள் போகிறது முக்கியம் இல்லை, கண்ட இடத்துல எச்ச துப்பாதீங்க. பிளாஸ்டிக் டப்பாவை மேலேருந்து போடாதீங்க. படித்த புருஷனும் பொண்டாட்டியும் பைக்கில் போகும்போது மொத்தமாக குப்பையை ரெடி பண்ணி வீட்டிலேருந்து கொண்டு வந்து குப்பை தொட்டியில் போடுறேன்னு கீழே போட்டுட்டு போகாதீங்க. உங்கள் பாதத்தை தொட்டு கேட்குறேன். 2 நாள் நான் போய் சர்வீஸ் பண்ணேன். படித்த வீட்டிலேருந்து மேலேருந்து சாம்பார் பாக்கெட்டை மேலே போடுறான். க்ளவு போட்டுட்டு குப்பையை அள்ளினோம். நீங்கள் சாகரத்துக்குள்ளே ஒரு மரத்தையாவது நட்டு வைங்க. அதில் அணில் சாப்பிடும், காக்கா சாப்பிடும், குருவி சாப்பிடும். இதெல்லாம் தான் நம்ம சமுதாயத்துக்கு செய்ய வேண்டியது. பிள்ளைகளுக்கு திருநீர் பூசுங்க, தாய் தகப்பனுடைய வலிமையை சொல்லி கொடுங்க. நம்ம ஐயா முத்துராமலிங்க தேவர் சொன்ன மாதிரி தேசத்தையும் தெய்வீகத்தையும் சொல்லி கொடுங்க. அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி எல்லாரையும் சமமாக நடத்துங்க. எங்களுடைய கொங்கு மண் பெற்றெடுத்த செல்வம் முருகப்பெருமானை தன்னுடைய நாவெல்லாம் அந்த செங்குந்தர் சமூகத்துக்கே பெருமை சேர்த்த வாரியார் சாமிக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அவரை மாதிரி இன்னமே முருகப்பெருமானுடைய பெருமையை ஒருத்தராலும் சொல்ல முடியாது. நடந்து நடந்து ஓடி ஓடி தேய்ந்து தேய்ந்து தமிழ் மரப்பிய உள்ளம் அது. அந்த மாதிரி நம்மெல்லாம் தொண்டு செய்யணும். நான் உங்கள் எல்லாத்தையும் பணிந்து கேட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட இவங்களுக்கு பொன்னாடையெல்லாம் போத்திட்டு எனக்கு மேடை கொடுக்கும்போது 7:35 7:40
இப்போ 9:10 ஆயிடுச்சு. எதையுமே அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சும்பா. நம்ம நாகராஜன் எனக்கு பேசினபடி கொடுக்கக்கூடிய 1 லட்சம் ரூபாய்க்கு இந்த பேச்சு போதும். மகாலிங்கம் பார்க்குறாரு, இன்னும் 5 வருஷத்துக்கு உன்னை கூப்பிட மாட்டோம் போ அப்படிங்கிறார். எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. தமிழ்நாட்டில் ஒரு தரமில்லாத சினிமா எடுக்க 40 கோடி வேண்டியிருக்கு. 2 நாள் ஓடலை, நெட்ஃப்ளிக்ஸில் போட்டுடுறேங்கிறான், அமேசான்லங்கிறான், 40 நிமிஷத்தில் பீடி குடிக்க போயிடுறான். ஆனால் தமிழுக்காக உட்காந்து கேட்ட உங்கள் பாதத்தை நான் கும்பிட்றேன் ஐயா, பாதத்தை கும்பிட்றேன். பாரதி எடுத்துவான், தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முடங்க வேண்டும், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்துடடி பாப்பா. குஜராத்தில் காந்தி பேசிட்டார் 40 நிமிஷம் சுதந்திர வேள்வி குறித்து. அதை நவ இந்தியாவில் படிச்சுட்டு பாரதி எழுதுகிறான், மிஸ்டர் காந்தி, நீங்கள் சுதந்திரம் குறித்து மக்களிடம் பேசியது மகிழ்ச்சி, ஆனாலும் ஒரு தப்பு. இந்தியாவில் எல்லோரும் பேசக்கூடிய ஹிந்தியில் பேசியிருக்க வேண்டும், இல்லை என்றால் உங்கள் தாய்மொழி குஜராத்தில் பேசியிருக்க வேண்டும். அதை விடுத்து நீங்கள் ஆங்கிலத்தில் பேசியது தப்புன்னு. அதை படிச்சுட்டு காந்தி எழுதினாராம், சரி பாரதி, இதை சொல்வதற்கு நீ ஏன் எனக்கு ஆங்கிலத்தில் கடிதம் எழுதினாய்ன்னு. அதுக்கு பாரதி ஒரு கடிதம் போட்டாராம், மிஸ்டர் காந்தி, பிறருடைய குற்றங்களை குறைகளை சொல்கின்ற போது உலகத்தின் உயர்ந்த மொழியாகிய என் தாய்மொழி தமிழை நான் ஒருபோதும் பயன்படுத்துவதில்லை. அப்பேற்பட்ட செம்மொழி எங்கள் தமிழ் மொழின்னு அன்றைக்கே சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட தமிழுக்காகவும் ஆன்மீகத்திற்காகவும், அதுவும் இந்த மார்கழி பெருவிழா, 1 நிமிஷம் இந்த ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்துக்கு நல்ல கைத்தட்டு கொடுங்க. பணம் கொடுத்தவங்க, உடல் உழைப்பு கொடுத்தவங்க, அந்த சமூகத்துக்காக பாடுபட்டவங்க, திருக்கோவிலுக்கு செய்தவங்க, சிவாச்சாரியர்கள், ஓதுவார்கள், மங்கள வாத்தியம் முளைச்சவங்க, இந்த தூய்மை பணி செய்தவங்க. ஏன்னா கோவில் திருப்பணிங்கிறது ரொம்ப கஷ்டங்க. கோவில் கட்டுறதுக்கு ஈஸி, அதை பாருங்கள் சுற்றி இன்னும் இதை வச்சு எடுத்தால் தான் டீப் கிளீனிங் பண்ணால் கூட இந்த திருநீர் போகாது. சும்மா கூட்டம் கேட்க வர்றது முக்கியம் இல்லை. இன்னிலேருந்து முடிவெடுத்துப்போம், தாய் தகப்பனை நல்லா வச்சுப்போம், தெருவில் குப்பை போட வேண்டாம், கண்ட இடத்துல எச்ச துப்ப வேண்டாம், சபரிமலைக்கு போகிறவங்க பீடி சிகரெட்டு குடிக்காதீங்க, முடியாதவன் போகாதீங்க மலைக்கு, உங்கள் உள்ளாடைய பம்பையில் விடாதீங்க. நம்ம பழனிக்கு போகிறவங்க தயவு செய்து சொல்கிறேன், பாத யாத்திரையாக போகிறவங்க ஓரமாக போங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க. முடிஞ்சவன் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது அன்னத்தை போடுங்க. முடியாதவன் அமாவாசைக்கு ஒரு அகத்திக்கீரையாவது வாங்கி பசுமாட்டுக்கு. உடனே என் பேச்சை கேட்டு 50 பொம்பளை போயிட்டாளுங்க. பசுமாட்டுக்கு கொடுத்து அதில் ஒருத்தி அழுகிறா, என் மாமியார் சாப்பிடு. நான் சொன்னேன், லூசு, உனக்கு முன்னாடி 30 மாமியார் உள்ளே போயிருக்கா, ஒரே நல்ல பசுமாடு சாப்பிடுமா, அதுக்கு நம்ம வயிறு மாதிரி தானே. ஒன்று கோணாரை நம்பு, இல்லை சாமியை நம்பு. அகத்திக்கீரை அவர்கிட்ட கொடுத்துட்டு வா, அடுத்த நாளுக்கும் புண்ணியம் கிடைக்கும். திருப்பியும் சொல்கிறேன், முடிஞ்சவங்க அள்ளி கொடுங்க, முடியாதவன் கிள்ளி கொடுங்க, அதுவும் முடியாதவன் உடல் உழைப்பு கொடுங்க, அதுவும் முடியாதவங்க தப்பு பேசாமல் இருங்க. இந்த ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம் நாகராஜ் சார்கிட்ட சொல்லுவேன், மற்றவெல்லாம் காசையும் பொருளையும் கொடுத்து தேதி வாங்கி கூப்பிட்டா தான் போவேன். நீங்கள் கூப்பிடாட்டி நான் இங்கே வந்து பேசுவேன். ஏன்னா இது என்னுடைய மண், என்னை வளர்த்து விட்ட மண். என் உடம்பில் உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எப்போது அடைத்தாலும் நான் அன்புக்கு வருவேன். நான் அவருடைய திருவடி தொழத்தக்க வகையிலே சைவப்பணி ஆற்றக்கூடியவர்கள் அவர்கள் மட்டுமல்ல, ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்து மெய்யன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சேப்பு உடை உடுத்தினவர் துண்டு போட வந்தார், அவர் காலில் நான் விழுந்து வணங்கினேன். உண்மை செய்கிறவங்கள நம்ம மதிக்கணும். இந்த திருக்கோயில் நிர்வாகம் ரொம்ப நல்லா இருக்காங்க. சிவாச்சாரியர்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த், ஏன்னா நான் இப்போ கமலை பற்றி பேசுகிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கும் நீங்கள் அமைதியாக இருந்தால் விளங்காமல் தான் போகணும். இப்போ உலகத்தில் எந்த நடிகர் நடிகை வந்தாலும் 4 நிமிஷத்தில் டிவியை மாற்றிடுறோம். 2.5 மணி நேரம் ஆன்மீகத்துக்கும் தமிழுக்காக உட்கார்ந்துருந்தீங்கன்னா அது காரணேஸ்வரருக்கு கிடைத்த வெற்றி, ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்திற்கு கிடைத்த வெற்றி, சைவத்திற்கு கிடைத்த வெற்றி. வான்மிகில் வளாய்து பெய்து மழை வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்கம்பா. அப்புறம் என்ன கேட்பீங்க, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும்னு. எல்லாருக்கும் மலைவளம் சுரந்து மண்வளம் பெருகி எல்லாருடைய இல்லத்திலும் சுபகாரியங்கள் நடக்க உங்கள் அனைவர் சார்பாகவும் காரணேஸ்வரர் சொர்ணாம்பிகை பாதத்தில் விண்ணப்பத்தை வைத்து
அடியேனையும் பொருட்டாக மதித்து இந்த நிகழ்வில் பங்கு பெறச் செய்த அடியார் கூட்டத்து பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் 64வது நாயன்மாருக்கும் திருக்கோவில் நிர்வாகிகளுக்கும் இருந்து கேட்ட உங்களுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் காலமும் நேரமும் கைகூடினால் அடுத்த ஆண்டு சந்திப்போம். காரணேஸ்வரரை பற்றி சிந்திப்போம் ஐரிஷ் விஷன் வழியாக. நன்றி, வணக்கம். சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.